பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் எல்லோரையுமே வாழ்த்துகிறேன். நம்ம எல்லோருமே கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். அப்படின்னாக்க இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படின்னா பொதுவா எல்லாருமே கிறிஸ்தவர்கள் மத்தியில ஒரு சிந்தனை இருக்குது. ஏன்னா கிறிஸ்துவின் நாமம் தான் நமக்கு இருக்குது. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் என்று நாம் எல்லோருமே அழைக்கப்படுகிறோம். அது மட்டும் இல்லாம நாம் சத்தியத்தை அறிந்த பிள்ளைகளா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளா இருக்கிறோம் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு டபுள் ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்குது. பொதுவா சொல்லப்போனா கிறிஸ்தவர்கள், சீஷர்கள் என்பதும் நமக்கு கர்த்தர் கத்துக் கொடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளாகவும் நம்மளை மாத்தி இருக்கிறார். அப்படின்னா இது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி. அவருடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னாக்க நான் அதன்படி நடக்கிறேனா, எல்லா விஷயத்திலையும் கர்த்தருக்கு பிரியமான முறையில நான் நடக்கிறேனா, இல்ல ஏதாவது எனக்குள்ளார ஏதாவது அநியாயம் இன்னமும் காணப்படுதா? நம்ம வருஷ கடைசியில இருக்கிறோம். உலகத்தாரெல்லாம் இயேசு கிறிஸ்து பிறந்து விட்டார் என்று, அவர் என்னைக்கோ பிறந்த இயேசு கிறிஸ்து அவர் ஒரு முறை பிறந்து, ஒரு முறை அவர் மரித்து, ஒரு முறை அடக்கம் பண்ணப்பட்டு, ஒரு முறை உயிர்த்த தேவனுக்கு அவங்க வருஷா வருஷம் பிறந்த நாள் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. அது சத்தியம் அறியாதவர்கள் பரவாயில்ல, அப்படி செய்யறாங்க. பட் நாம ஆலோசனை செய்ய வேண்டியது, இந்த வருடம் முழுவதும் நான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நான் என்ன பண்ணினேன்? ஏதாவது ஒரு ஆத்மாவையாவது, ஒரு குடும்பத்தையாவது கர்த்தருக்குள்ளார நான் வழி நடத்தி இருக்கிறேனா? கர்த்தருடைய வசனங்களுக்குள்ளார நான் வழி நடத்தி இருக்கிறேனா? இல்ல என்னுடைய ஆத்மா எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது? என்னுடைய குடும்பம் ஆவிக்குரிய ரீதியில எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு? நான் எல்லா அநியாயத்தையும் விட்டு விலகிட்டேனான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கிறது. வாசிக்கலாம் 2 திமோத்தி 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். 2 திமோத்தி 2nd chapter verse 19. ஆகிலும் தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையாயிருக்கிறது. ஆமென். ஆமென். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. உண்மையிலே தேவனே அஸ்திபாரம் போட்டாரு. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவே அஸ்திபாரமா இருக்கும் பொழுது அது நிச்சயமாக நிலைத்திருக்கிறது. கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா உண்மையிலே அவருடைய பிள்ளைகள் யார் என்றது கர்த்தருக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா என் ஆடுகளை நான் பெயர் சொல்லி அழைப்பேன்னு கர்த்தர் சொல்றார். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதும், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்பதும் அதற்கு முத்திரையா இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் நாமம் தாங்கிய பிள்ளைகளா நாம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று நம்மளுடைய நாமத்தை தரித்து கொள்ளுகிற பிள்ளைகளா இருக்கிறோம்னாக்க, அப்படி இருக்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாதான் அவருடைய பிள்ளைகள் இருப்பாங்கன்னு சொல்லி வேதத்துல எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் தரிக்கப்பட்டிருக்கும் என்று வேத வாக்கியம் திரும்ப திரும்ப சொல்லுது. 7ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல, அதே போல 14வது அதிகாரம், 22வது அதிகாரம், இது எல்லாமே வாசிக்கும் பொழுது அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம் அப்படின்னு வேதத்துல எழுதியிருக்கு. அப்படின்னாக்க அதற்கு பாத்திரவான்களா நம்ம நடக்கிறோமா? அப்ப ஒரு 2 வசனம் மட்டும் அவருடைய நாமத்தை குறித்து நம்ம பார்த்துட்டு அந்த அஸ்திபாரம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். ரெவலேஷன் 22:4. அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றிகளில் இருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். இது என்னைக்கு தரிக்கப்பட்டுச்சு? ஞானஸ்நானத்தின் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன் என்று நமக்கு ஒருவர் மூலமா ஞானஸ்நானம் பெறும் பொழுது அன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அதற்கு முத்திரையாக, அதற்கு அடையாளமாக நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்றும் வேதம் சொல்கிறது. நீங்கள் மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவி என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. இப்ப நம்ம மீட்கப்படும் நாளுக்கு நமக்கு முத்திரை, நமக்கு அத்தாட்சி, நமக்கு ஆதாரம் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றிருக்கிறோம். அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கிறோம். அப்படின்னாக்க அவருடைய நாமமே அல்லாமல் வேறே நாமத்தில் ரட்சிப்பு இல்லை என்பதை நாம் எல்லோரும் அறிந்த பிள்ளைகளா தான் இருக்கிறோம். அது நல்ல விஷயம்தான். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆக்ட்ஸ் 4:12. அவராலேயே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஆமென்.
அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் நமக்கு ரட்சிப்புக்கு இல்லை, இல்லைங்களா? அப்படின்னா அப்படிப்பட்ட பரிசுத்த நாமத்தை வந்துட்டு தாங்கிய பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம்னா இது எவ்வளவு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லைங்களா? அப்ப அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம இருக்கிறோமா? இன்கேஸ் வந்துட்டு நம்ம இன்கேஸ் ஒரு சத்தமா ஒரு கூச்சல் வரும் பொழுது, குடும்பத்துக்குள்ளார ஒரு கணவன் மனைவிக்குள்ளார ஒரு சண்டை வரும் பொழுது, யாராவது பக்கத்து வீட்டுல ஒரு புறஜாதி கேட்கும் பொழுது நமக்கு வந்துட்டு எப்படி இருக்கும்? ஐயோ, நான் இயேசுவின் நாமத்தை தூஷிக்கிறேன்னு. நம்ம பிள்ளைகளை கண்டிக்கும் பொழுது வந்துட்டு தகாத வார்த்தைகளை சொல்லி நம்ம சத்தமா கண்டிக்கும் பொழுது யாராவது ஒரு புறஜாதி பார்த்துட்டாங்கன்னு சொன்னாக்க, ஐயோ, கர்த்தருடைய நாமத்துக்கு என்னால வந்துட்டு களங்கம் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கணும். அதனாலதான் இவைகளை விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று எழுதியிருக்கிறது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் அதுக்கு மேல வந்துட்டு நம்ம வந்துட்டு கட்டிடத்தை எழுப்ப முடியும். அப்படின்னாக்கா அந்த அஸ்திபாரம் எது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த அநியாயத்தின் காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு விலகி விட்டோமா அப்படிங்கறத நம்ம இந்த 2 விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 3:11 வாசிக்கலாம். 1 Corinthians 3:11. போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாக்கிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஆமென். போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் கிடையாது. இன்னைக்கு கத்தோலிக்க சபையில சொல்லுவாங்க பேதுரு தான் அஸ்திபாரம்னு சொல்லுவாங்க. பேதுருவெல்லாம் அஸ்திபாரம் கிடையாது. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அஸ்திபாரமா இருக்கிறார். அவர் தான் சபைக்கு மூளைக்கல்லா இருக்கிறார் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட பிள்ளைகளா நாம வந்துட்டு இருக்கிறோம். அவருடைய வசனத்தின் மேல கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்னாக்க, இப்போ முதலாவது காரியம் மத்தவங்களெல்லாம் விட்டுருங்க, நாம வந்துட்டு கரெக்டா இருக்கிறோமா? கிறிஸ்துவின் நாமம் தாங்கிய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்ப நான் இன்னும் பொய் சொல்றேனா? நான் என்ன கெட்ட வார்த்தை சொல்றேனா? நான் இன்னும் கோபப்படுறேனா? நான் இன்னும் எரிச்சல் படுறேனா? யார் மேலாவது கசப்புல வந்துட்டு இருக்கிறேனா? இன்னும் பொருள் ஆசையோட வந்துட்டு இருக்கிறேனா? இப்படி ஒவ்வொரு விஷயத்த நம்மை நாமே நிதானித்து அறிகிற பிள்ளைகளா இருக்கணும். அதனாலதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு பந்தி எடுக்கும் பொழுது வசனத்தை வாசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும் என்று எழுதியிருக்கிறது. அப்ப எப்பொழுதுமே நம்மளை நாமளே செல்ஃப் எக்ஸாமின் பண்ற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நியாய தீர்ப்பு நாள்ல நம்ம தப்பிச்சுக்கலாம். அப்படி நம்மளை நாமளே நிதானிச்சு பார்க்கலன்னா கர்த்தர் நம்மளை சோதித்து அறிகிற நாளிலே வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஃபெயிலியர் மார்க் வந்துட்டு வந்துடும். அதனால அடிக்கடி நம்மளை நாமளே சோதிக்கிறது நல்லது. குறிப்பா வந்துட்டு உலகத்தின்படி பாத்தீங்கன்னா ஒரு வருஷ கடைசியில வந்துட்டு இருக்கிறோம். அப்படின்னாக்க இந்த வருஷம் நான் என்ன பண்ணினேன்? என்னுடைய கேரக்டர்ல வந்துட்டு ஏதாவது முன்னேற்றம் வந்துட்டு இருக்குதா? ஆவியின் கனியில நான் வந்துட்டு வளர்ந்துருக்கிறேன். என்னுடைய குடும்பம் வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில வளர்ந்துருக்குதா? நான் கனி கொடுத்திருக்கிறேனா? யாராவது ஆத்துமாக்களை கர்த்தருக்குள்ளார நான் வந்துட்டு இந்த வருஷம் வழி நடத்தி இருக்கிறேனா? என்ன ஆவிக்குரிய முன்னேற்றம் இருக்கு? வழக்கமா சின்ன பிள்ளைகளுக்கு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு அந்த ரிப்போர்ட் கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுப்பாங்க இல்லைங்களா? ஒவ்வொரு பரீட்சையா எழுத ரிப்போர்ட் கார்ட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஃபைனல் எக்ஸாம்ல பாஸ் பண்ணா நீ அடுத்த கிளாஸ் போ, 1வது பாஸ் பண்ணா 2வது பாஸ் பண்ணா 3வதுன்ற மாதிரி. இந்த மாதிரி எனக்குள்ளார ஏதாகிலும் ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்குதா? இங்க யாரும் உங்கள சகோதரர்கள்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இது உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் நடுவே இருக்கிற ஒரு கணக்கு தான். அப்போ ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு கர்த்தரை அறிகிற அறிவில வளரணும். ஒவ்வொரு வருஷமும் கனி கொடுக்கிற பிள்ளைகளா தொடர்ந்து நம்ம மாறிக்கிட்டே வந்துட்டு இருக்கணும். ஒவ்வொரு வருஷமும் பரிசுத்தத்தில் அதிகமா வளர வேண்டும். ஏன்னா வேதம் சொல்லுது, பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்ப 2024 விட 2025ல என்னுடைய கீழ்ப்படிதல் அதிகமாயிருக்குதா? இல்ல அதே லெவல்ல நான் இருக்கிறேனா? இல்ல நான் வந்துட்டு குறைஞ்சு வந்துட்டு பின்வாங்கி போயிருக்கிறேனா? அப்படின்றது வந்துட்டு அவங்களுடைய ஆவிக்கு ஆவியானவர் வந்துட்டு உணர்த்துவார். பட் அஸ்திவாரம் என்பது ஒண்ணுதான். ஏசு கிறிஸ்து என்கிற அஸ்திவாரத்துல நிலைத்திருந்தோம்னு சொன்னாக்க நிச்சயமா முன்னேறி போக முடியும். வாசிக்கலாம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 முதல் 25 வரைக்கும். Matthew chapter 7 verses 24 to 25. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆமென். ஆமென். நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே வந்துட்டு கன்மலையின் மேல தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷன். அப்ப கன்மலை என்னது? நமக்கு 1 Corinthians 10 வாசிக்கிறோம். அந்த கன்மலை கிறிஸ்துவை என்று எழுதி இருக்கிறது. அப்ப கன்மலையின் மேல நம்ம வீட்டை கட்டுறோம் அப்படின்னா வீட்டுக்கு ஒரு அஸ்திபாரம் வேணும்.
அதனாலதான் முந்தின வசனத்திலையும் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்திலையும் போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரமாகிய இயேசு கிறிஸ்துவே அல்லாமல் வேறே அஸ்திபாரம் நமக்கு கிடையாது என்று எழுதியிருக்கிறது. சோ தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது என்பதையும் நம்ம வந்துட்டு 2 தீமோத்தேயுல வாசித்தோம். அந்த தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அஸ்திபாரம் வந்துட்டு அது இயேசு கிறிஸ்துவின் நாமம், அவருடைய வசனம், இதுதான் அஸ்திபாரமா இருக்கிறது. அதனாலதான் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அப்படிங்கிற சொல்றார். இப்ப இயேசு கிறிஸ்து சொல்கிற வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ, அப்ப கீழ்ப்படிதல் தான் வந்துட்டு கர்த்தருக்கு முக்கியமா இருக்குது. அப்ப வார்த்தையை வந்துட்டு காதுல கேட்கறது மட்டும் இல்ல. அப்ப யாக்கோபு 1 அதிகாரத்துல வாசிக்கிறது போல திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது. அதனாலதான் இந்த 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அந்த கன்மலை யார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். 1 Corinthians 10:4. எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆமேன். ஆமென். அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று எழுதியிருக்கிறது. அப்ப இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட பிள்ளைகளா நான் இருக்கிறேனா? என்னுடைய குடும்பம் இயேசு கிறிஸ்துவின் மேல் கட்டப்பட்ட குடும்பமாக இருக்கிறதா அப்படிங்கிறத அடிக்கடி நம்மை நாமே நிதானிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். அப்ப அஸ்திபாரம் என்பது ஒண்ணுதான். இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரமா இருக்கிறார். அவருடைய வசனத்தை கேட்டு நம்ம செயல்பட்டோம்னாக்க நான் செய்கிறவன் எவனோ என்று எழுதி இருக்கிறது. இப்ப வசனத்தை காதுல கேட்டா மட்டும் பத்தாது, அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். உணர்கிறவர்கள் பலன் கொடுக்கிறார்கள், உணராதவர்கள் பலன் கொடுக்க மாட்டார்கள் என்றும் எழுதியிருக்கிறது. இப்ப வசனத்தை கேட்டு உணர்கிற பிள்ளைகளாய் நாம இருந்தோம்னு சொன்னாக்க நிச்சயமா பலன் கொடுப்போம். வாசிக்கலாம் லூக்கா 6ஆம் அதிகாரம் 49வது வசனம். லூக் 6:49. என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நீரோட்டம் அதன் மேல் மோதின உடனே அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். ஆமென். அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பா இருக்கிறான். யாருங்க வந்துட்டு அஸ்திபாரமா இல்லாம வந்துட்டு மண்ணு மேல யாருங்க வீடு கட்டுவா? என் வார்த்தைகளை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவன் எவனோ அப்படின்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்காதவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? அஸ்திபாரமே இல்லாதவர்கள் மண்ணின் மேல் தங்களுடைய வீடுகளை இவர்கள் கட்டுகிறார்கள் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இன்னைக்கு உலகத்துல 280 கோடி கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதுல வந்துட்டு மெஜாரிட்டி வந்துட்டு வார்த்தையை கேட்கிறாங்க. வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறது கிடையாது. இவர்கள் எல்லோருமே அஸ்திபாரம் இல்லாமல் மண்ணில் மேல் வீடு கட்டுகிறவர்களுக்கு ஒப்பா இருக்கிறார்கள். பட் அதை கர்த்தர் பார்த்துக்குவார். நம்முடைய வேலை வந்துட்டு அந்த அஸ்திபாரத்தை வந்துட்டு உறுதியா பிடிச்சுக்கிட்டு இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்கிற அஸ்திபாரத்தை வந்துட்டு உறுதியாக பற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இந்த அஸ்திபாரம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக கர்த்தர் ஒரு சில டீச்சிங்ஸையும் கொடுத்திருக்கிறார். ஒரு சில உபதேசங்களை வந்து அஸ்திபாரம் என்கிற தலைப்பிலே வந்துட்டு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வாசிக்கலாம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். Hebrews chapter 6 verses 1 to 2. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. அஸ்திபாரம் என்பது என்னது? கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள் என்று எழுதியிருக்கிறது இல்லைங்களா? அப்படின்னாக்கா அந்த கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்கள், அந்த மூல உபதேசம்னா என்னது? முதலாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்ப செத்த கிரியைகள்னா என்னது? இன்னைக்கு எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுவாங்க, அது ஒரு செத்த கிரியை. அடுத்து 1ஆம் தேதி நியூ இயர் கொண்டாடுவாங்க, அது ஒரு செத்த கிரியை. அதுக்கப்புறம் ஈஸ்டர் கொண்டாடுவாங்க, அது ஒரு செத்த கிரியை. பைபிள் வந்து இதெல்லாம் கொண்டாட சொல்லி ஆவியானவர் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறாரா? கட்டளையே கொடுக்கல. ஏசு கிறிஸ்துவ குழந்தையா பாவித்து தாலாட்டு பாடணுமா? இல்ல அவருக்கு ஃப்ராக்கு போட்டு விடுறதா வந்துட்டு அவருடைய பிள்ளைகளுடைய வேலையா? கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? பட்சிக்கிற அக்கினியா இருக்கிற கர்த்தருக்கு குழந்தைய போல வந்துட்டு தாலாட்டு பாடுறது வந்துட்டு எவ்வளவு ஒரு அவமானப்படுத்துகிற ஒரு செயல். தொடக்கமே இல்லாதவருக்கு வந்துட்டு ஒரு தொடக்கம் இருக்குதுன்னு சொல்றது எவ்வளவு ஒரு அவமானமான ஒரு செயலா இருக்கிறது. மீகா 5:2 நம்ம வாசிக்கும் பொழுது அவர் பெத்லெஹேம்ல பிறப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த வேத வாக்கியம் சொல்லுது. மீகா 5ஆம் அதிகாரம் 2வது வசனத்துல. ஆனா அது முடியும் பொழுது அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது
என்று எழுதியிருக்கிறது. his goings forth is from everlasting. அவருக்கு தொடக்கமே இல்லை என்று மீகா 5:2 சொல்லுது. அந்த வசனத்துல அவர் பெத்லெஹேம்ல பிறப்பார் என்று மட்டும் வேதம் சொல்லவில்லை, அவர் தொடக்கமே இல்லாதவர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி அந்த வேத வாக்கியம் சொல்லி கொடுக்கிறது. இப்ப தொடக்கமே இல்லாதவருக்கு எப்படி ஒரு தொடக்கம் இருக்குதுன்னு சொல்லி அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும்? அப்படின்னா இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்தும் பொழுது ஏறக்குறைய 30 வயது உள்ளவராய் இருந்தார் என்று வேதம் சொல்கிறது. அப்ப குளிர் காலத்துல யாராவது ஞானஸ்நானம் எடுப்பாங்களா? வழக்கமா வந்துட்டு இஸ்ரேல்ல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க குளிர் காலத்துல ரொம்ப வந்துட்டு குளிரும் பனியுமா வந்துட்டு இருக்கும். அந்த காலகட்டத்துல யாருமே ஞானஸ்நானம் கொடுக்க மாட்டாங்களே. சோ இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து அந்த லூக்கா 3ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தாலே அவருக்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டி தான் அவர் ஞானஸ்நானமே எடுத்திருக்கிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து டிசம்பர்ல பிறக்கவேன்றது அந்த ஒரு வசனத்தை படிக்கும் பொழுதே ஈஸியா புரிஞ்சிடும். பட் அது வந்துட்டு முக்கியம் இல்லை. கர்த்தர் இங்க கேட்கிறது செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல். அப்ப மனம் திரும்புதல் இருக்குதா இல்லையா? யாராவது ஒருத்தர் ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொன்னா ஐயோ பாவம் இவங்க கோச்சுக்குவாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம மனுஷனுக்காக பாவிச்சு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றோமா? இல்லைங்க, சாரி, நான்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் கொண்டாடுறது இல்ல, எனக்கு வேத வாக்கியத்துல கர்த்தர் இதுதான் வந்துட்டு சொல்லி கொடுத்தாரு. தொடக்கமே இல்லாத வந்துட்டு சர்வ வல்லமை உள்ள கர்த்தருக்கு, அனாதி தேவனுக்கு ஒரு தொடக்கம் இருக்குன்னு சொல்றது அவர் அவமானப்படுத்துற மாதிரி. இயேசு கிறிஸ்து குழந்தை கிடையாது. அவர் ஒரு முறை தான் பிறந்தார், ஒரு முறை மரித்தார், ஒரு முறை வந்துட்டு உயிர்த்தார். அவருக்கு இந்த ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு இந்த மரிப்பு, உயிர்ப்பு, பிறப்பு கொண்டாடுறதுக்கு அவர் மனிதன் கிடையாதுங்க. அவர் தெய்வம், தெய்வத்தை அவமானப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிக்கிறது. அப்ப யாரை நம்ம பிரியப்படுத்துறோம்? மனிதர்களை பிரியப்படுத்துறோமா, தேவனை பிரியப்படுத்துறோமா? அதனாலதான் இதெல்லாம் செத்த கிரியைகள். சோ ஹாப்பி கிறிஸ்மஸ் போடுறவங்களுக்கு பதிலுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் போடுறது இது செத்த கிரியைகள் என்று வேதம் சொல்கிறது. தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம் என்று எழுதியிருக்கிறது. இது 2வது மூல உபதேசம். அப்ப தேவன் பேர்ல மனம் திரும்பணும், அதுக்கப்புறம் தான் வந்துட்டு விசுவாசம். மனம் திரும்பாமலே எனக்கு விசுவாசம் இருக்குதுன்னு சொன்னாக்க அது உண்மையான விசுவாசம் கிடையாது. 1வது மனம் திரும்பல், 2வது விசுவாசம், 3வது ஸ்நானங்களுக்கு அடுத்த உபதேசம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனம் திரும்பி முழு விசுவாசத்தோடு எடுப்பது. இதுதான் வந்துட்டு உண்மையான ஞானஸ்நானமா இருக்கிறது. இப்படி ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அவங்க வியாதியஸ்தர் மேல் கைகளை வைக்கும் பொழுது அவர்களுக்கு எல்லாம் வந்துட்டு சொஸ்தமாகிற மாதிரி காரியங்களை கர்த்தரை வந்துட்டு பண்ணுவார். அதனாலதான் கைகளை வைக்குதல் என்று அடுத்த காரியம், அடுத்த உபதேசம் எழுதி இருக்கிறது. மரித்தோரின் உயிர் தேடுதல், இது நம்ம உறுதியா விசுவாசிக்கிற பிள்ளைகளா தான் வந்துட்டு இருக்கிறோம். நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரம். அப்ப இயேசு கிறிஸ்து தான் அஸ்திபாரம்ன்றதை பார்த்தோம். இயேசு கிறிஸ்து நமக்கு அஸ்திபாரம்ன்ற தலைப்புல ஒரு 6 டீச்சிங் கொடுத்திருக்கிறாரு, 6 உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். அதுல 1வது காரியம் மனம் திரும்புதல். அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல வாசித்தோம். அப்படின்னாக்க அநியாயம் இருக்குமாயின் இவர்கள் யாருமே தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாங்க என்று வேதம் சொல்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 1 அதிகாரம் 18வது வசனம், ரோமன்ஸ் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவகோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமேன். சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருக்கு வந்துட்டு என்ன நடக்குமா? அது வந்துட்டு அவபக்தி, இது அநியாயம்னு கர்த்தர் சொல்றார். அந்த அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாக தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது. கூடிய சீக்கிரத்துல நாம் எல்லோருமே அந்த தேவ கோபத்தை நாம் பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரத்துல வந்துட்டு அந்த 3ஆம் உலக போரின் காலகட்டத்துல வந்துட்டு இந்த தேவ கோபம் வந்துட்டு சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிறவர்கள் மேல் எப்படி இந்த தேவ கோபம் பற்றி எறிய போகிறது அப்படிங்கிறத நம்முடைய கண்கள் முன்னாடி நிச்சயமா நம்ம பார்க்க தான் போறோம். பட் அது வரைக்கும் நாம வந்துட்டு கரெக்டா இருந்து பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்குன்னா இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். அப்படின்னாக்க ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்கணும்ன்றதான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. வாசிக்கலாம் ரோமர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், ரோமன்ஸ் 2:8. சண்டைக்காரரா இருந்து சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும். ஆமென். அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கோ உக்கிர கோபாக்கினை வரும் என்று எழுதியிருக்கிறது. நம்ம ஏற்கனவே அந்த அடிப்படை வசனமா படிச்சோம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். நீ ஏசப்பா பிள்ளையா இருக்கிறியா, கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறியா, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்தேன்னு சொல்லிக்கிறியா, நீ அநியாயத்தை விட்டு விலகிரு. உனக்கும் அநியாயத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. பொய் சொல்லாத, கெட்ட வார்த்தை சொல்லாத, கோபப்படாத, எரிச்சல் படாத, இந்த உலக வழக்குகளோடு வந்துட்டு போகாத, பொருளாசையோட வந்துட்டு இருக்காத, காம்ப்ரமைஸ் பண்ணாத. கிறிஸ்தவனுக்கு இருக்கிற நம்பர் 1 ப்ராப்ளமே காம்ப்ரமைஸ் தான். ஏன்னா இன்னைக்கு இப்ப கிறிஸ்மஸ் டைம்ல வந்துட்டு பல பேர் விஷ் பண்ணுவோம், ஐயோ எங்க வீட்டுல வந்துட்டு எங்க மாமியார் கோச்சுக்குவாங்க, எங்க மாமனார் கோச்சுக்குவாங்க, என் மனைவி கோச்சுக்குவாங்க,
இல்ல எங்க சொந்தக்காரவங்க, நண்பர்கள், நாங்கெல்லாம் ஒண்ணு மண்ணுமா வந்துட்டு இருந்துட்டோம். இவங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லும் பொழுது நான் பதிலுக்கு என்ன சொல்றது? அப்ப யாரை நம்ம பிரியப்படுத்துறோம்? அப்ப நம்ம வந்துட்டு கர்த்தரை பிரியப்படுத்தினாக்க சில நேரம் மனுஷனை பிரியப்படுத்த முடியாது. மனுஷனை பிரியப்படுத்தினா சில நேரம் கர்த்தரை பிரியப்படுத்த முடியாது. அப்ப மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கர்த்தருக்கு ஊழியக்காரன் அல்லவே என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அப்ப யாருக்கு ஊழியம் செய்கிறோம்? கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம்னா கர்த்தருக்கு பிரியமானதா செய்ய முடியும். சில நேரங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை செய்யும் பொழுது மனிதர்களும் சந்தோஷப்பட ஒரு வாய்ப்பு இருக்குது. சில நேரம் கர்த்தருக்கு பிரியமானதை நம்ம செய்யும் பொழுது மனிதர்கள் துக்கப்படுவாங்க. அப்படின்னா நம்ம கர்த்தரை தான் நோக்கி பார்க்கணும். அவரையே நீங்கள் நோக்கி பாருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னா அநியாயத்தை விட்டு நம்ம விலகணும். எல்லா அநியாயத்தை விட்டு நம்ம விலகணும்னு தான் கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. வாசிக்கலாம். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 25வது வசனம். கொலோசியன்ஸ் 3:25. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்துக்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அப்ப கிறிஸ்துவின் நாமத்தை தாங்குகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? நாம அநியாயம் செஞ்சோம்னாக்கா அநியாயத்துக்கு ஏற்ற பலனை நிச்சயமா அடைவோம். அதனாலதான் கர்த்தர் நமக்கு தெளிவாவே எச்சரிப்பு கொடுக்குறாரு. நீ அநியாயத்தை விட்டுருப்பா, நீ என்னோட பிள்ளை. இப்ப இவ்வளவு காரியங்களை நீ விட்டுட்ட. இப்ப இந்த 10 விஷயத்துல நீ 9 விஷயத்த விட்டுட்ட, இன்னும் ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதையும் விட்டுரு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒவ்வொருத்தருக்கும் வந்துட்டு விட வேண்டிய காரியங்கள் எதுவோ அதை கர்த்தர் வந்துட்டு நிச்சயமா நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நான் பரிசுத்தமா இருக்கிறவன் கூட இன்னும் பரிசுத்தமாய் மாற வேண்டும். அப்ப கர்த்தர் வருமளவும் நமக்கு மாறக்கூடிய காரியங்கள் நிறையவே வந்துட்டு நிச்சயமா இருக்கும். கர்த்தரை சந்திக்கும் மட்டும் வந்துட்டு இன்னும் முன்னேறக்கூடிய காரியங்கள் ஏதாவது இருக்கும்னு சொல்லி கர்த்தர் உணர்த்திக்கிட்டே தான் இருப்பார். அப்படின்னாக்க அது என்னன்ற அந்த வழியை தேடிக்கிட்டு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தத்துல வளருகிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். சரி, இப்ப நான் அநியாயத்தை விட்டு விலகிட்டேன் பிரதர், எனக்கு ஒருத்தர் அநியாயம் பண்றாரு, நான் என்ன பண்றது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்கலாம் இல்லைங்களா? நான் எல்லா அநியாயத்தையும் விட்டு விலகிட்டேன், நான் வந்துட்டு இந்த உலக வழக்கின்படி நான் இல்லைன்னு ஒரு ஆவிக்குரிய பிள்ளையா தான் இருக்கிறேன். பட் எனக்கு ஒரு ஆள் வந்துட்டு ரெகுலராகவே அநியாயம் பண்ணிக்கிட்டே இருக்குது, என் சொத்தை பிடுங்குற மாதிரிலாம் வந்துட்டு நடக்குது, இல்லை என்னை ரொம்ப வந்துட்டு அநியாயமா பேசுறாங்க. அதுக்கும் கர்த்தர் வசனம் வச்சிருக்கிறாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாம். 1 Corinthians chapter 6 verses 7 to 8. நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதும் இல்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. ஆமீன். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமா இருக்கிறது. நீ வழக்காடாத, போலீஸ் ஸ்டேஷன் போகாத, நீ கோர்ட்டுக்கு போகாத, வக்கீல்கிட்ட போகாதுன்னு கர்த்தர் சொல்றாரு. அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறதில்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்து கொள்கிறதில்லை? அப்ப இதுக்கு பதில் நீ பேசாம விட்டு கொடுத்துருன்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். உன்னோடதை யாராவது எடுத்துக்கிறானா, அதுக்கு பதில் நீ அநியாயத்தை சகிச்சுக்க, இல்லைன்னா நஷ்டத்தை பொறுத்துக்கோன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ உங்களுக்கு விரோதமா யாராவது அநியாயம் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு பொருள் நஷ்டம் வந்தாலும் சரி, அவமானம் வந்தாலும் சரி, கர்த்தர் பொறுத்துக்கும் தான் வந்துட்டு சொல்றார். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்கள். அப்படின்னா உங்களுக்கு விரோதமா யாராவது அநியாயம் பண்ணாங்கன்னா நேர் வழியில அதை ஏதாவது மாத்த முடியுமான்னு ட்ரை பண்ணி பாருங்க. பைபிளுக்குரிய காரியங்கள்ல வந்துட்டு அவங்கள்ட்ட சமாதானம் பண்ணி, சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன் என்று எழுதியிருக்கிறது. சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட போய் சமாதானம் பண்றதுக்கு வழி இருக்குதான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்படி சமாதானம் பண்ண போய் அவங்க சமாதானத்தை ஏத்துக்கல, தொடர்ந்து உங்களுக்கு அநியாயம் பண்றாங்கன்னா கர்த்தர் சகிச்சுக்கோன்னு தான் சொல்றாரு. நஷ்டம் வந்துச்சுன்னா பொறுத்துக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு பதிலா நான் போலீஸ் ஸ்டேஷன் போவேன், நான் வந்துட்டு கோர்ட்டுக்கு போவேனாக்க அதற்குரிய அந்த பலனையும் நாம் அடைவோம் என்று வேதத்தில் எழுதினதை நம்ம முந்தின வசனத்துல வாசிச்சோம். கொலோசியர் 3:25. அப்ப அநியாயம் வந்துச்சுனாக்க அதை பொறுத்துக்கணும், நாம அநியாயம் செய்யக்கூடாது. அப்ப இந்த 2 காரியத்தை தான் கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 11 வரைக்கும். 1 Corinthians chapter 6 verses 9 to 11. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், விக்கிரக ஆராதனைக்காரரும், விபச்சாரக்காரரும், சுய புணர்ச்சிக்காரரும், ஆண் புணர்ச்சிக்காரரும், திருடரும், பொருளாசைக்காரரும், வெறியரும், உதாசீனரும், கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமென். ஆமென். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகு கடவன். ஆனா இந்த வசனத்தை வந்துட்டு சொல்லுது, அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே மாட்டாங்க என்பதை நீங்கள் அறியீர்களா என்ற கேள்வி ஆவியானவர் கேட்கிறார்.
வஞ்சிக்கப்படாதிருங்கள். யார் யாரெல்லாம் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க, ஒரு பெரிய லிஸ்டே கர்த்தர் கொடுத்திருக்கிறார். வேசி மார்க்கத்தார், அடுத்து விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், சுய புணர்ச்சிக்காரர், ஆண் புணர்ச்சிக்காரர், திருடர், பொருளாசைக்காரர். இந்த பொருளாசைன்றதை நம்ம நல்லா வந்துட்டு புரிஞ்சுக்கணும். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் படிச்சு பார்த்தீங்கன்னா பொருளாசையை பத்தி ரொம்ப டீட்டெயில்டா எழுதியிருக்குது. பண ஆசையே எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளினாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அங்கதான் போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க இந்த பொருள் ஆசையும் வந்துட்டு அநியாயம் என்று கர்த்தர் சொல்றார். அடுத்து வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. இது மட்டும் இல்லாம கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் படிச்சு பாத்தீங்கன்னா கோபங்கள், விரோதங்கள், சண்டைகள், பகைகள், மார்க்க பேதங்கள், இப்படி எல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய லிஸ்ட் வந்துட்டு பைபிள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா 100 பாவங்களை கர்த்தர் வந்து லிஸ்ட் போட்டு எழுதியிருக்கிறார். இதுல எதை செஞ்சாலும் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆனா வசனம் சொல்லுது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களா இருந்தீர்கள். ஆயினும் எப்படி நம்ம கழுவப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் இதை தாங்க கவனிக்கணும். பாவங்கள்ல இருந்து கழுவப்பட்டது எந்த நாமத்தினால? ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். அப்ப இயேசுவின் நாமத்தினால கழுவப்பட்டிருக்கிறோம்னாக்க இன்னமும் இந்த பாவத்துக்குரிய லிஸ்ட் எதுவுமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. பிரதர், நான் 90% விட்டுட்டேன் பிரதர், இன்னொரு 10% அதுக்கும் ஆவியானவர் உங்களுக்கு கிருபையை கொடுப்பாருங்க. நீங்க 95% பாவங்களை விட்டுருக்கலாம், இல்ல 99% விட்டுருக்கலாம். அந்த மீதி இருக்கிற 1%, 2%, 5% பாவங்களை விடுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமா கிருபையை கொடுக்கிறார். அவர் அதிக கிருபை அளிக்கிறாரே என்று வேதம் சொல்கிறது. அப்படி ஒரு அநியாயம் செஞ்ச ஒரு மனுஷன் தான் ஜக்கேயுவை வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். ஜக்கேயு வந்துட்டு ஆயக்காரர்களுக்கு தலைவனா வந்துட்டு இருக்கிறான். அநியாயமா வந்துட்டு சொத்து சேர்த்து வச்சிருந்தா திரும்ப கொடுக்குறேன்னு வந்துட்டு சொல்றான். அவன் மனம் திரும்பின விதத்தை நம்ம கவனிச்சு பார்க்கலாம். லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 9 வரை வாசிக்கலாம். லூக் சாப்டர் 19 verses 7 to 9. அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. ஆமென். இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று மக்கள் எல்லாம் வந்துட்டு முறுமுறுக்கிறாங்க. மக்கள் முறுமுறுக்கும் பொழுது, ஐயோ இயேசு கிறிஸ்துவின் பெயர் என்னால கெட்டு போதே அப்படின்னு சொல்லி ஜக்கை வந்துட்டு அந்த இடத்துல மனம் திரும்புறான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டானால், அநியாயம்ன்ற வார்த்தையை கவனிக்கணும். அநியாயமா செஞ்சிருந்தேன்னா நாளத்தனையாய் திரும்ப கொடுக்குறேன்னு சொல்றான். இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? இவன் அநியாயத்தை விட்டுட்டான். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அப்ப கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகு கடவன் என்று எழுதியிருக்கிறது. அப்ப நம்மில் அநேகர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்று இருக்கிறோம். பெறாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா சீக்கிரமா மனம் திரும்பி முழு விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுத்துக்குங்க. அப்படின்னாக்க நம்ம அநியாயத்தை விட்டு விலகணும். அந்த அநியாயத்துல இருந்து கர்த்தர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அதுக்கு தேவை நல்லதொரு ஒரு பாவ அறிக்கை. பாவங்களை அறிக்கை பண்ணிட்டு நம்ம விட்டுட்டோம்னா அந்த அநியாயத்திலிருந்து கர்த்தர் நம்மை சுத்திகரிப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. வாசிக்கலாம். 1 யோவான் 1:9 வசனம். 1 John 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஆமேன். ஆமென். எதை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறார் கர்த்தர்? வந்துட்டு எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறாருங்க. அப்ப அநியாயத்தை நீக்கிறதுக்கும் நம்மை சுத்திகரிப்பதற்கும் இயேசு கிறிஸ்து ரெடியா தான் இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது என்னது? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயங்களையும் நீக்கி விடுவார், நம்மை சுத்திகரிப்பார். அப்ப நல்ல ஒரு பாவ அறிக்கை பண்ணிட்டு, ஏசப்பா தெரியாம பண்ணிட்டேன், இனிமேட்டு இதை செய்ய மாட்டேன். அப்போ ஒவ்வொரு முறையும் நம்மை நாமே நிதானிக்கிற பிள்ளைகளா வந்துட்டு இருக்கணும். நான் வந்துட்டு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஏதாவது முன்னேறி இருக்கிறேனா, இல்ல அதே லெவல்ல இருக்கிறேனா? அதே லெவல்ல இருக்கிறது ரொம்ப டேஞ்சர். அதே லெவல்ல யாராவது 1 வருஷம் 2 வருஷம் இருந்தாங்கன்னா பின்வாங்க போறாங்கன்னு சொல்லி அர்த்தம். வழக்கமா பின்வாங்குறவங்க ஒரே லெவல்ல இருப்பாங்க, அதுக்கப்புறம் பின்வாங்கி போயிடுவாங்க. முன்னேறுகிறவர்கள் வருஷம் ஏதாவது ஒரு முன்னேற்றம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு சின்னதாவது ஒரு முன்னேற்றம் ஒரு ஆவிக்குரிய ரீதியில
உங்களுடைய தனிப்பட்ட குணாதிசயத்திலேயே இல்ல உங்களோட குடும்பத்துக்குரிய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாகிலும் ஒரு சிறு முன்னேற்றமாவது வந்துட்டு நிச்சயமா இருக்கும். அப்படின்னாக்க நீங்க நிதானிச்சு பாருங்க, இந்த வருஷம் எனக்குள்ளார ஏதாவது மாற்றம் இருக்குதா, என்னுடைய குடும்பத்துக்குள்ளார ஏதாகிலும் வந்துட்டு மாற்றம் இருக்குதா, நான் யாரையாவது வந்துட்டு ஆவிக்குரிய ரீதியில வழி நடத்திக்கிட்டு இருக்கிறேனா, கனி கொடுக்கிற பிள்ளையா நான் வந்துட்டு மாறி இருக்கிறேனா, அதே போல கர்த்தரை அறிகிற அறிவுல நான் வந்துட்டு வளர்ந்துருக்கிறேனா, பரிசுத்தத்துல வளர்ந்துருக்கிறேனா, ஆவியின் கனியில வளர்ந்துருக்கிறேனான்னு சொல்லி நம்மை நாமே நிதானிக்கக்கூடிய தருணமா இருக்கிறது. ஆனா கர்த்தர் யாராவது அநியாயம் பண்ணா அதை மறக்கக்கூடியவர்லாம் கிடையாது. அதை நல்லாவே ஞாபகம் வச்சுக்குவார். வெளிப்படுத்தின விசேஷம் 18:5 அவளுடைய பாவம் வானப்பரியந்தம் எட்டினது, அவளுடைய அநியாயங்களை தேவன் நினைவு கூர்ந்தார் என்று எழுதியிருக்கிறது. அப்ப அநியாயம் இருந்துச்சுனாக்க அதை தேவன் ஞாபகத்துலதான் வந்துட்டு வச்சுக்கிறாரு. சோ வெளிப்படுத்தின விசேஷம் 22:11 வாசிக்கலாம். ரெவலேஷன் 22:11. அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஆமென். ஆமென். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் ஆண்டவர் சொல்றார். அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும். நீ நீதி உள்ளவனா இருக்கிறியா, இன்னும் நீதி செய்யணும் சொல்றார். நீ பரிசுத்தமா இருக்கிறியா, இன்னும் பரிசுத்தமா இருன்னு கர்த்தர் நம்மிடம் அழைப்பு விடுக்கிறது வந்துட்டு நீதி உள்ள பிள்ளைகளா இருப்பதற்கும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா இருப்பதற்கும் இதற்காக தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நம்மை அழைத்த தேவன் அவர் பரிசுத்தரா இருக்கிறார் இல்லைங்களா? அப்ப நாமளும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். நம்முடைய சிந்தனை, நம்முடைய பார்வை, நம்முடைய வார்த்தை, நம்முடைய ஒவ்வொரு கிரியை, இவை எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளா இருக்கணும். நல்லா பாத்துக்குங்க, முடிவு சமீபமா இருக்குது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு ஏதோ வந்துட்டு நிலைமை உலகத்துல வந்துட்டு ஸ்டாண்டர்டா போற மாதிரி வந்துட்டு தெரியலாம். பட் நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணி பாருங்க. 2019க்கும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு பெரிய மாற்றம் இருக்குது. உலகம் முன்ன போல வந்துட்டு கிடையாது. இன்னைக்கு நிறைய யுத்தங்கள், போர்கள், அடுத்து கொரோனா வந்துச்சு 2020, 2021. அடுத்து வந்துட்டு கொரோனா வந்துட்டு முடியறதுக்கு முன்னாடியே பார்த்தா உக்ரைன் போர் வந்துச்சு, காசா போர் வந்துச்சு. அநேக யுத்தங்கள், போர்கள் நடந்துட்டு இருக்குது. இன்னும் 2 மாசத்துல இந்த உக்ரைன் போர் 4 வருஷம் முடிஞ்சு 5வது ஆண்டு தொடர போகுது. முதலாம் உலகப் போர் 5 வருஷத்துல முடிஞ்சது. 2ஆம் உலகப் போர் 6 வருஷத்துல முடிஞ்சது. வழக்கமாவே இந்த கடைசி 1 வருஷம் 2 வருஷம் தான் அதிகமான அழிவுகள் வந்துட்டு இருக்கும். அந்த போர் சின்னதா ஆரம்பிச்சோ 2 நாடு 3 நாடு சண்டை போட்டுட்டு இருக்கும். அது முடிவுக்கு வரும் பொழுது அந்த கடைசி 1 வருஷம் 2 வருஷத்துல தான் அதிகமான அழிவுகள் இருக்கும். இப்ப இந்த உக்ரைன் போரும் ஐரோப்பாவில தான் ஆரம்பிச்சிருக்கு. முதலாம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர்லாம் ஐரோப்பாவில தான் ஆரம்பிச்சது. இப்ப இன்னும் 2 மாசத்துல 4வது ஆண்டு முடிந்து 5வது ஆண்டு வருது. அப்படின்னாக்க இந்த 5வது ஆண்டோ இல்ல அதை ஒட்டி இருக்கிற வந்துட்டு இந்த காலங்கள்ல தான் வந்துட்டு அதிகமான அழிவுகள் இருக்கும். அப்ப வரப்போற நாட்கள் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நாட்களா இருக்கிறது. இந்தியாவை சுத்தியும் பாத்தீங்கன்னா எதிரிகள் அதிகமாகிட்டே தான் வந்துட்டு இருக்கிறாங்க. பங்களாதேஷ் இந்தியாவுக்கு வந்துட்டு நேச நாடா தான் இருந்துச்சு, நட்பு நாடா இருந்துச்சு. இன்னைக்கு பங்களாதேஷும் பார்த்தாக்க இந்தியாவுக்கு எதிரி நாடா வந்துட்டு மாறிக்கிட்டு இருக்குது. அப்ப 3 முனைகள்ல வந்துட்டு இந்தியாவுக்கு தாக்குதல் வர மாதிரி தான் வந்துட்டு இன்னைக்கு சைனா ஒரு எதிரி, பாகிஸ்தான் ஒரு எதிரி, பங்களாதேஷ் ஒரு எதிரின்ற மாதிரி 3 நாடுகள் இந்தியாவுக்கு விரோதமாக இருக்கிற மாதிரி தான் ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. அப்ப கர்த்தரை அறியலைனாக்க இப்படிதான் ஒரு நாட்டுக்கு சூழ்நிலை இருக்கும். பட் கர்த்தருடைய நாமத்தை கூவி அழைக்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள் என்று எழுதியிருக்கிறபடி பரிசுத்தமுள்ள பிள்ளைகள் இன்னும் பரிசுத்தமா மாறும் பொழுது, நீதி உள்ள பிள்ளைகள் இன்னும் நீதி உள்ள பிள்ளைகளா வந்துட்டு மாறும் பொழுது கர்த்தர் நம்ம எப்பொழுதும் நினைவு கூறுகிறார். ஒரு பட்டணத்தை அழிக்கிறதுக்கு முன்னாடி கூட தன்னுடைய பிள்ளையை தூக்கிட்டு தான் அவர் அழிப்பார். அதனாலதான் லோத்தின் குடும்பத்தை எடுத்துட்டு தான் அந்த பட்டணத்தை வந்துட்டு சோதம் குமாராவை கர்த்தர் அழிச்சார். அப்படின்னா அதிகமா பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிக்கலாம் 1 பேதுரு 1 வசனங்கள் 15 முதல் 16 வரைக்கும். 1 Peter chapter 1 verses 15 to 16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க நம்ம எப்படி பரிசுத்தமா இருக்கணும்? சும்மா சாதாரணமா பரிசுத்தம் கிடையாது. உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போ உங்களுடைய சிந்தனை பரிசுத்தமா இருக்கணும். உங்களுடைய பார்வை, உங்களுடைய வார்த்தை, உங்களுடைய செயல்பாடு எல்லாத்துலயும் பரிசுத்தம் வந்துட்டு இருக்க வேண்டும். அதனாலதான் முதல்ல சிந்தனையிலிருந்து கர்த்தர் ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றார். நீங்க பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். முதலாவது சிந்தனைகள்ல மாற்றம் வேணும். சிந்தனைகள்ல மாற்றம் இருந்துச்சுன்னா உங்களுடைய கண் பார்வையில மாற்றம் இருக்கும், உங்களுடைய வாயின் வார்த்தைகள்ல மாற்றம் இருக்கும், உங்களுடைய கிரியைகள்ல வந்துட்டு மாற்றம் இருக்கும்.
அப்படின்னா பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். பட் எப்படி பரிசுத்தமா இருக்க முடியும்? இது ஓகே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் தேவனா இருக்கிறார், அவர் பரிசுத்தமா இருந்தாரு. என்னால முடியுமா? அது பர்ஃபெக்டா ஒரு பரிசுத்தமா இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமா முடியும்னு கர்த்தர் சொல்லார். 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1 வசனத்துல கடைசி 3 பொழுது பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம் என்று எழுதியிருக்கிறது. பரிசுத்தமாகுதலை தெய்வ பயம் இருந்துச்சுன்னா பூரணமா பரிசுத்தமா இருக்க முடியும். வாசிக்கலாம் 2 கொரிந்தியர் 7:1. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே, மாமிசத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூரணப்படுத்த கடவோம். ஆமேன். ஆமென். பரிசுத்தமாகுதலை தேவ பயம் இருந்துச்சுன்னா பூரணப்படுத்த முடியும். அப்ப கர்த்தருக்கு பயப்படுகிற பயமே ஞானத்தின் ஆரம்பம் என்பதை நம்ம வாசிச்சிருக்கிறோம். அதே போல இந்த வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசுசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு, முதலாவது சுத்திகரிப்புங்க, முதலாவது மனம் திரும்புதல் மூலமா தான் இந்த சுத்திகரிப்பு வருது. சுத்திகரிப்பு வந்த பிறகுதான் பூரண பரிசுத்தமாலாம் இருக்க முடியும். முதலாவது சுத்திகரிப்பின் காரியத்தை நம்ம முழுமையா பார்த்துட்டோமான்றதை நம்மளே செக் பண்ணிக்கணும். ஸோ சுத்திகரிப்பு நடந்துருச்சுன்னா அடுத்த பரிசுத்தமா மாற முடியும். பரிசுத்தமாகுதல தெய்வ பயம் இருந்தாலே போதும், பரிசுத்தமா இருக்க முடியும். வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப எபேசியர் 4ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து நம்ம 30வது வசனம் 32 வரைக்கும் வாசிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா மன்னிக்கணும்னு எழுதியிருக்குது. கிறிஸ்து உங்களுக்கு மன்னிக்கிறது போல நீங்களும் எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அப்ப உங்களுடைய கோபம் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளார எரிச்சல் தனியே கடவுதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், அவனவன் பொய்யை களைந்து மெய்யை பேச கடவன், கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ஸோ எளிமையான உபதேசங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வசனங்கள் நம்மளுடைய இருதயத்துல எழுதப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னாக்க அழகா அந்த வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய முடியும். அப்ப வசனத்துக்கு பயப்படுறதா தேவனுக்கு பயப்படுறதுன்னு சொல்லி எழுதியிருக்கு. என் வசனத்திற்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அதனாலதான் பரிசுத்தவான்கள் என்று எல்லா லெட்டர்ஸ்லையும் அப்போஸ்தலன் பவுல் எழுதின நிருபங்கள் எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பரிசுத்தவான்கள் அல்லது பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்று எழுதியிருக்கும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கும் பொழுது, கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும். இந்த தேவனுடைய சபை எப்படிப்பட்டது? கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களா இருக்கணும், பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்கள். நாம எல்லோருமே பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். அப்ப அழைப்பு இருந்தா மட்டும் போதுமா? பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகவும் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். அப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது எப்படிதான் இந்த வசனம் முடியுது. இப்ப கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தான் நம்ம தொழுதுக்கிறோம் இல்லைங்களா? அவருடைய நாமத்துலதான் வல்லமை இருக்குது. அவருடைய நாமத்துலதான் நம்ம அதை விசுவாசிக்கும் பொழுது நம்ம பரிசுத்தம் அடைகிறோம். அவருடைய நாமத்தினாலதான் நம்ம ரட்சிக்கப்படுகிறோம் என்று வேதத்தில் எழுதி இருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளா இருந்தாதான் அவருடைய பிள்ளைகளாவே நம்ம இருக்க முடியும். சோ இதைத்தான் நமக்கு வாசிக்கலாம். யோவான் 1 அதிகாரம் 12வது வசனம் வாசிக்கலாம். John 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளாகும்படி யாருக்குங்க அதிகாரம் கர்த்தர் கொடுக்கிறாரு? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய். அப்ப தேவன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்று எழுதப்படல, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கணும். அப்படின்னா இயேசு என்கிற பரிசுத்த நாமத்தை அறிந்த பிள்ளைகளா அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ள பிள்ளைகளா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்படின்னா அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம அநியாயத்தை விட்டு விலகணும்னு சொல்லி வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்கிற வசனத்தை 2 தீமோத்தி 2:19 வாசித்தோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும். 2 Timothy 2nd chapter verses 22 to 23. அன்றியும் பாளையத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகி இரு. ஆமென்.
ஆமென். அநியாயத்தை விட்டு விலக கடவன். அப்ப எந்த காரியத்தை விட்டு விலகணும்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு? பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா வந்துட்டு அந்த பாலியத்துக்குரிய இச்சைகள்னு சொல்லி நிறைய இச்சைகள் இந்த உலகத்துல வந்துட்டு நரகத்துக்கு போறதுக்கு ஆயிரக்கணக்கான வழிகள், 10,000கணக்கான வழிகள் வந்துட்டு நரகத்துக்கு போறதுக்கான வழிகள் இருக்கு. பட் பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னு சொன்னா ஒரே ஒரு வழிதான், கர்த்தருடைய வசனங்களுக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியணும். அதை கண்டுபிடிப்பவர்கள் சிலர் என்றும் எழுதியிருக்கிறது. அப்ப நம்ம வந்துட்டு அடையும்படி இப்ப சமாதானத்தை அடையணும், விசுவாசத்தை அடையணும்னா அதுக்கு முன்னாடி பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடி. சரி, இப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு பாலியத்துக்குரிய இச்சையில இருக்கிறாரு. அவர் என்ன செய்யணுமா? முதல்ல அந்த இச்சைகள்ல இருந்து விலகி ஓடணும். விலகி ஓடின பிறகு சுத்த இருதயத்தோட கர்த்தரை யார் யாரெல்லாம் உண்மையா சேவிக்கிறா, அந்த கூட்டம் எங்க இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அவங்களோட சேர்ந்து நான் நீதியை தேடுறேன், நான் விசுவாசத்தை தேடுறேன், நான் அன்பை தேடுறேன், சமாதானத்தை தேடுறேன்னு சொல்லி இதை அடையும்படி அந்த சகோதரனோ சகோதரியோ நாடும் பொழுது கர்த்தர் அவர்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அதே போல புத்தியீனமும் அயுக்தமுமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகிரு. அப்ப வாக்குவாதத்துல இருந்து முதல்ல வந்துட்டு விலகணும், தர்க்கங்கள்ல இருந்து வந்துட்டு விலகணும். அந்த தர்க்கம் எதை குறித்தா இருந்தாலும் தர்க்கம் பண்ணி எதையுமே ஜெயிக்கவே முடியாது. நம்ம அன்பினால ஒரு காரியத்தை வந்துட்டு ப்ரூவ் பண்ண முடியும், வசனத்தினால ஒரு காரியத்தை ப்ரூவ் பண்ண முடியும், விசுவாசத்தினால ஒரு காரியத்தை ப்ரூவ் பண்ண முடியுமே ஒழிய தர்க்கங்கள் மூலமா ஒரு காரியத்தை, சத்தியத்தை கூட நீங்க தர்க்கம் பண்ணி ப்ரூவ் பண்ணவே முடியாது. அதனால வந்துட்டு தர்க்கங்கள் ஏதாகிலும் வந்துட்டு இருக்குமாயின் அவைகளுக்கு விலகி இருப்பது நமக்கு நலமாய் இருக்கும். மற்ற எந்தெந்த காரியத்தெல்லாம் கர்த்தரை விட்டு விலக சொல்றாரு வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 40வது வசனம், ஆக்ட்ஸ் 2:40. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான். ஆமேன். மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்ப நம்மளை ரட்சிக்கணும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல நாம என்ன செய்யணும்? மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு வந்துட்டு நம்ம விலகணும்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற சந்ததி எப்படி இருக்குது? பொருள் ஆசை உள்ள ஒரு சந்ததியா இருக்குது, இச்சையுள்ள ஒரு சந்ததியா வந்துட்டு இருக்குது. அநேக விதமான பாவங்கள், பாவத்தெல்லாம் பாவம்னே இல்லைன்னு சொல்றாங்க. இருளை வெளிச்சம் என்றும் வெளிச்சத்தை வந்துட்டு இருள் என்றும் சொல்லுகிற ஒரு சந்ததியா இருக்குது. இந்த சந்ததியை விட்டு விலகி இருக்கிற பிள்ளைகளா இருந்தாதான் ரட்சிப்புக்குள்ளார போக முடியும். இல்ல பிரதர், என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் புறஜாதிகளா இருக்கிறாங்க, அதுக்கு நான் என்ன பிரதர் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம். பெஸ்ட் ஃப்ரெண்டு கணவனா இருக்கணும், இல்ல மனைவியா இருக்கணும். வேதம் அதான் சொல்லி கொடுக்கிறது. உன்னுடைய உடன்படிக்கையின் தோழி உன்னுடைய உடன்படிக்கையின் மனைவி என்று எழுதி இருக்கிறது. அப்படின்னா மனைவியவோ கணவனையோ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லாம வெளியில போய் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாங்கன்னா நம்ம சத்தியம் வந்துட்டு இன்னும் கத்துக்க வேண்டியது இருக்குன்னு சொல்லி தான் வந்துட்டு அர்த்தம். அப்படின்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா, முதல்ல சத்தியத்தை சொல்லுங்க, அப்ப தெரியும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டா இல்லையான்னு சொல்லி. சொந்தக்காரவங்க என் மேல ரொம்ப அன்பா இருக்கிறாங்கன்னா முதல்ல சத்தியத்தை சொல்லுங்க, அவங்க உண்மையிலே அன்பா இருக்கிறாங்களா இல்லையான்றதை நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். யாரு குடும்பம்னா வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே குடும்பமா இருக்கிறார்கள். அப்ப நம்மளுடைய குடும்பம் தேவனுடைய வீடு அப்படின்னு சொன்னா பிதாவின் சித்தப்படி செய்கிறவனே என்னுடைய தாயும் சகோதரனுமா இருக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனர் இயேசு கிறிஸ்து. நமக்குன்னு ஒரு குடும்பம் பரலோகத்திலும் இருக்குது, பூலோகத்திலும் இருக்குது. இந்த முழு குடும்பத்தை ஒன்றாக சேர்ப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையிலே ஆயிரக்கணக்கான பரிசுத்த தூதர்களோடு கூட அவர் வருகிறார், பரிசுத்தவான்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறார் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னா முதல்ல நம்ம செய்ய வேண்டியது வந்துட்டு இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நாம் விலகி இருக்க வேண்டும். வாசிக்கலாம் அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 9வது வசனம், ஆக்ட்ஸ் 19:9. சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறனு என்னும் ஒருவனுடைய வித்யாசாலையிலே அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். ஆமென். சிலர் கடினப்பட்டு அவிசுவாசிகளாகி கூட்டத்திற்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது, நீங்க வந்துட்டு சத்தியத்தை அறிவிக்கும் பொழுது யாராவது நிந்திக்கிறாங்களா உங்களையோ இல்ல நீங்க சொல்ற சத்தியத்தையோ நிந்திக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணுமா? அவன் அவர்களை விட்டு விலகி சீஷர்களை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு தனியா போயிட்டான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்படின்னா யாராவது ஒருத்தர் வசனத்துக்கு வசனத்தை பேசாம உங்களை டைரக்டா வந்துட்டு ஒரு அட்டாக் பண்றாங்களா, உங்களுக்கு பர்சனல் அட்டாக் பண்ணும் பொழுது முதல்ல நம்ம செய்ய வேண்டியது அப்போதைக்கு பேசுறதை நிப்பாட்டிக்கணும். நிறைய நேரம் வந்துட்டு இது எனக்கு வந்துட்டு பர்சனலாவே நடந்திருக்குது. சில பாஸ்டர்கள்ட்ட பேசும் பொழுது பாத்தீங்கன்னா வசனத்துக்கு வசனம் பேசுறதுக்கு அவங்களுக்கு தெரியாம கடைசி நேரத்துல என்ன பண்ணுவாங்கன்னா வசனம் தெரியாததுனால பர்சனல் அட்டாக் வந்துருவாங்க. அப்ப பர்சனல் அட்டாக் வந்துட்டாங்க, அவங்க தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னாக்க நாமளும் அப்போஸ்தலர்கள் செய்தது போல அவர்களை விட்டு விலகணும்.
அங்க யாராவது சீஷர்கள் இருந்தா கூட வேண்டாப்பா, இவர்கிட்ட பேசுறது பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி இந்த மாதிரி அநியாயங்கள் எல்லாம் விட்டு விலகுறதுக்கு ஆவியானவர் நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. இன்னும் எந்தெந்த காரியத்தெல்லாம் விட்டு விலகணும் அப்படின்ற அந்த லிஸ்ட் நம்ம பார்க்கலாம். ரோமர் 16 வசனம் வாசிக்கலாம். ரோமன் 16:17. அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாய் பிரிவினைகளையும் இடரல்களையும் உண்டாக்குகிறவர்களை குறித்து எச்சரிக்கையாயிருந்து அவர்களையும் விட்டு விலகணும்னு சொல்லி உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப நமக்குள்ளார இருக்கிறவர்கள யாராவது 1-2 பேர் வந்துட்டு பொருளாசையோட இருந்தவங்களை வந்துட்டு நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. இல்ல வந்துட்டு தப்பான உபதேசங்களை போதிச்சவங்க யாராவது 1-2 பேர் வந்துட்டு இருக்கலாம். இல்ல கீழ்ப்படிய முடியாததுனால தூஷிக்கிறவங்களும் வந்துட்டு இருப்பாங்க. வழக்கமாவே இயேசு கிறிஸ்து வந்துட்டு இருந்த போது 12 சீஷர்கள ஒரு யூதாஸ் இருந்தான். ஆதி சபைகள்லயும் பாத்தீங்கன்னா ஒரு அனனியா சப்பரா இருந்தாங்க பொருளாசையோட. இன்னைக்கு நமக்குள்ளார யாராவது ஒரு 1-2 பேர் ஏதாவது ஒரு மூலையில ஒரு மைனாரிட்டி வந்துட்டு கீழ்ப்படியாதவர்களும் இருப்பாங்க. பட் அவங்க யாராவது இருந்தாங்கன்னாக்க நாம் எச்சரிக்கையா இருந்து அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். இப்ப இதெல்லாம் விட்டு விலகினாதான் கர்த்தருக்கு பிரியமா இருக்க முடியும். ஏன்னா நம்ம இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:18 வசனத்துல வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்படின்னாக்க இன்னைக்கு வேசித்தனம் எப்படி இருக்குது? வழக்கமா மீடியா மூலமா தான் வேசித்தனம் வந்துட்டு அதிகமாவே வந்துட்டு வருது. அது வேசித்தன எண்ணங்களையும் வந்துட்டு உருவாக்குது. டிவியோ இல்ல சினிமாவோ நாடகமோ இல்ல வந்துட்டு ஈவன் அட்வர்டைஸ்மெண்ட்டோ இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் இப்ப கையில வந்துட்டு எல்லார் கையிலயும் யூடியூப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது. அவங்க வேசித்தனத்தின் காரியங்களையும் பார்க்கறவங்க நிறைய பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு? வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். ஒரு பாம்பை பார்த்தா ஓடுவ இல்லையா? அது மாதிரி வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். யோசேப்பு எப்படி ஓடினானோ அது மாதிரி விலகி ஓடுங்கள். இதே மாதிரி இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் இதை பார்த்துட்டு ஓடுன்னு சொல்லி சொல்றாரு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:14 வசனம். 1 Corinthians 10:14. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிர ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். ஆமீன். ஆமென். விக்கிரக ஆராதனைக்கு விலகி ஓடுங்கள். அப்ப வேசித்தனத்திற்கு எப்படி நீ விலகி ஓடணுமோ அதே மாதிரி விக்கிரக ஆராதனைக்கும் விலகி ஓடு. அந்த விக்கிரக ஆராதனை எப்படிப்பட்ட விக்கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல. இயேசுவுக்கு விக்கிரகம் வச்சாலும் சரி, இல்ல மரியாளுக்கு விக்கிரகம் வச்சாலும், அந்தோனியாரு, செபஸ்தியாரு, இல்ல நாங்க குடில் ஜோடிக்கிறோம்னு சொல்லிட்டு இப்ப இந்த டிசம்பர் மாசத்துல குடில் ஜோடிப்பாங்க. அதுவும் விக்கிரக ஆராதனை தான். அது சின்ன பிள்ளைகளுக்கு நாங்க இயேசு எப்படி இருக்கிறாருன்னு காமிக்கிறோம். இப்படி எல்லாம் நொண்டி சாக்கு சொல்லிட்டு குடில் ஜோடிச்சு விக்கிரக ஆராதனை பண்ற ஒரு பெரும் கூட்டம் இருக்குது. இதற்கு விலகி ஓடுகிற பிள்ளைகளா நாம இருக்கணும். வாசிக்கலாம். 1 யோவான் 5:21 வசனம். 1 John 5:21. பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமென். பிள்ளைகளை நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. இங்க இந்த விக்கிரகம் என்னது? நீங்க இந்த யோவான்ல 1 யோவான்ல 5 அதிகாரங்களையும் படிச்சு பாத்தீங்கன்னா இங்க பிசிக்கல் விக்கிரகத்தை பத்தி இங்க பேசவே இல்லை. பட் இதற்கு முந்தின வசனத்துல இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவன் நித்திய ஜீவன் என்று எழுதியிருக்கும். சோ இங்க வந்துட்டு ஆவியானவர் சொல்ற விக்கிரகம் பிதாவையும் குமாரனையும் 2 பேருன்னு சொல்லி சொன்னா அது விக்கிரக ஆராதனை. பிதாவும் குமாரனும் ஒருவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொன்னது போல நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று எழுதியிருக்கிறது போல வந்துட்டு பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒருவராயிருக்கிறார் என்பதுதான் வந்துட்டு பைபிள் இருக்கிற அடிப்படையான ஒரு விசுவாசமா இருக்கிறது. இதற்கு மிஞ்சினது அது விக்கிரக ஆராதனையாக இருக்கிறது. தேவன் ஒருவராயிருக்கிறார் என்ற அந்த விசுவாசம் வேணும். இது இல்லைனாக்க அது விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனைக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக என்று எழுதியிருக்கிறது. 1 தெசலோனிக்கர் 5:22 வசனம் வாசிக்கலாம். 1 Thessalonians 5:22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஆமென். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஒரு சிலர் வந்துட்டு பிரச்சனை வந்த பிறகு சொல்லுவாங்க, எனக்கு அப்பவே தோணுச்சு பிரதர் வந்துட்டு இது பிரச்சனையில தான் முடியும்னு சொல்லி. அப்பவே தோணுச்சு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? இது ஒழுங்கா போகாது அப்படின்ற எண்ணம் இருந்தாலே கர்த்தர் விலகுன்னு சொல்லி சொல்றாரு. இது வந்துட்டு வசனத்தின்படி இல்லையே, இது ஒரு மாதிரி வந்துட்டு மாறுபாடா தெரியுது அப்படின்னு அந்த சந்தேகம் வந்துச்சுனாலே விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்றாரு. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஒண்ணு பெர்ஃபெக்டா இருக்குதுன்னு தெரிஞ்சா மட்டும் நம்ம அதை செய்யலாம், பக்கத்துல இருக்கலாம், அந்த காரியத்தை செய்யலாம். இல்ல பொல்லாங்காய் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சிந்தனை வந்துச்சு, இது வந்துட்டு என்னமோ சரியில்லைப்பா, இது வசனத்தின்படி இல்லப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அதை நிதானிக்கப்படணும். என்ன சரியில்லைன்றதை நம்ம நிதானிக்கப்படணும். அது கரெக்டா கர்த்தர் காண்பிக்கும் பொழுது அவங்கள மனம் திரும்ப சொல்லணும். அவங்க மனம் திரும்பலைனாக்க நாம் விட்டு விலக வேண்டும். 2 தெசலோனிக்கர் 3:6 வசனம் வாசிக்கலாம். 2 Thessalonians 3:6.
மேலும் சகோதரரே, எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு கட்டளையிடுகிறோம். ஆமீன். ஆமென். ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரனையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று. சகோதரனா யாருங்க? சபைக்குள்ளார இருக்கிறவங்கள தான் இங்க வந்துட்டு கர்த்தர் சொல்றாரு. அப்ப ஒழுங்கற்று நடக்கிற சகோதரனா, சபைக்குள்ளார யாராவது ஒழுங்கற்று நடக்கிறாங்கன்னா அவங்கள விட்டு விலகு. இங்க ஒழுங்கற்றுனா என்ன அர்த்தம்? இந்த அதிகாரம் நீங்க முழுக்க படிச்சு பாத்தீங்கன்னா வேலை செய்யணும்னு சொல்லி எழுதியிருக்கு. யாராவது ஒருத்தர் நான் வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு ஒரு சகோதரன் சொன்னா முதல்ல அவருக்கு புத்தி சொல்லணும். புத்தி சொல்லி நான் வந்துட்டு வேலைக்கே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னா அவரை விட்டு விலகுங்கள் என்று வேதம் தெளிவா வந்துட்டு சொல்லி கொடுக்கிறது. இந்த அதிகாரம் முழுக்க படிச்சுக்குங்க. இப்படி விலகுனவங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு புத்தி சொல்லி எப்பா நீ வேலைக்கு போப்பா அப்படின்னு சொல்லி சொன்னப்ப வந்துட்டு இல்ல நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், ஸ்டபர்ன் ஹார்ட்டடா வந்துட்டு இருப்பாங்க. ஒண்ணு நாம அவங்கள விட்டு விலகி வந்துடணும், இல்ல சில சமயம் நம்மளை விட்டு அவங்களே விலகி போயிருவாங்க. அப்ப ஒழுங்கற்று நடக்கிறாங்க, நான் வேலைக்கெல்லாம் போக மாட்டேன், இந்த உலகத்துல கர்த்தர் கொடுத்த கடமையை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு யாராவது சொன்னா அவர்களையும் விட்டு விலகு என்கிற கட்டளை எந்த நாமத்தினாலே கொடுக்கப்பட்டிருக்கிறது? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது. வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். 1 தீமோத்தேயு 4:7. சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. ஆமென். ஆமென். சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகுன்னு சொல்லி சொல்றாரு. அப்ப மற்றவங்களை குறித்த வந்துட்டு அந்த கதைகள், சொந்தக்காரங்க எப்படி இருக்கிறாங்க, நண்பர்கள் எப்படி இருக்கிறாங்க, தேவையில்லாத கதைகள் பேசுறது, அவங்களை குறித்து வந்துட்டு வீண் வார்த்தைகள் பேசுறது, இந்த கிழவிகள் பேச்சை விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்றாரு. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலும் இதே தான் எழுதியிருக்குது. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகியிரு என்று எழுதியிருக்கிறது. அப்ப முதல் 1 தீமோத்தேயுல எழுதியிருக்குது, 2 தீமோத்தேயுல எழுதியிருக்குதுனாக்க இது அந்த காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடியே சீர்கேடான கிழவிகள் பேச்சு, வீண் பேச்சு இது நடந்துகிட்டு இருக்குது. அதனால இதெல்லாம் விட்டு விலகி இதைத்தான் ஆண்டவர் ஜெனரலா அநியாயம்னு சொல்றார். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று எழுதியிருக்கிறது. இன்னும் என்னென்ன காரியங்களை கர்த்தரை விட்டு விலக சொல்றாருன்ற அந்த லிஸ்ட்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை வாசிக்கலாம். 1 Timothy chapter 6 verses 3 to 5. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்திக்கேற்ற உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவர்களானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தையுள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. யாரை விட்டு விலக சொல்றாரு? ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களை, தேவ பக்திக்கு ஏற்ற உபதேசங்களை ஒத்துக்கலைன்னு சொன்னாக்க அவன் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறான். இல்ல கிறிஸ்துமஸ் இருக்குது, அதை கொண்டாடித்தான் தீரணும், இல்ல நான் தசம பாகம் கேட்பேன், நான் காணிக்க கேட்பேன், இல்ல கர்த்தர் வந்துட்டு ஒருத்தர் கிடையாது, கர்த்தர் 3 பேரு, இப்படி எல்லாம் தப்பு தப்பா தான் நான் போதிப்பேன், இல்ல ஞானஸ்நானம்ன்றது நான் வந்துட்டு பிதாகுமாரன் பரிசுத்தாவின்ற தலைப்புல தான் கொடுப்பேன், இப்படி எல்லாம் தவறான உபதேசங்களை நான் போதிப்பேன்னு ஒருத்தர் உறுதியா இருந்தாக்க கர்த்தர் சொல்றாரு, அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமா இருக்கிறான். இது ஒரு நோயின்னு சொல்லி கர்த்தர் சொல்றார். இதனால என்ன நடக்குமா? அவைகளாலே பொறாமையும் சண்டையும் தூஷணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி, இதனால பொறாமை வரும், சண்டை வரும், தூஷணம் வரும். இதெல்லாம் நீ வந்துட்டு அவாய்ட் பண்ணிரு. இவர்களெல்லாம் கெட்ட சிந்தை உள்ளவர்களும் கர்த்தர் சொல்றார். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவர்களும் அவங்களோட உனக்கு என்ன வேலை? அதுதான் கர்த்தர் நம்மிடம் கேட்கிறார். கெட்ட சிந்தை உள்ளவங்கள்ட்ட, சத்தியம் இல்லாதவங்கள்ட்ட நான் தசம பாகம் வாங்குவேன், காணிக்க வாங்குவேன், தப்பு தப்பாதான் போதிப்பேன்னு சொன்னா அவர்கள் எல்லாம் விட்டு விலகிற. ஏன்னா தேவ பக்தியை ஆதாய தொழில் என்று எண்ணுகிறவர்களுமாய் இருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். தேவ பக்தியை ஒருத்தன் ஆதாய தொழில்னு நினைச்சிட்டான், நான் பைபிள் எடுத்தனாக்க எனக்கு காசு கிடைக்குன்னு சொல்லி ஒருத்தன் நினைச்சிட்டான்னு சொன்னாக்க இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்லாரு. ஸோ இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட். இப்போ இந்த எல்லா அநியாயத்தை விட்டு விலகுகிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும். அது நம்மளுடைய பர்சனல் ஆட்ரிபியூட் சம்மந்தமாக வந்துட்டு இருக்கலாம், இல்லை வந்துட்டு குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் சம்மந்தப்பட்டதா இருக்கலாம், இல்லை வந்துட்டு சொசைட்டியில் இருக்கிற காரியங்களா இருக்கலாம், இல்லை பழைய சபையில் இருக்கிற காரியங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் கர்த்தருக்கு பிடிக்காத காரியம் எதுவா இருந்தாலும் அதை விட்டு நம்ம விலகும். வாசிக்கலாம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 Timothy 6:20.
ஓ தீமோத்தேயுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. ஆமேன். இந்த ஒரே ஒரு வசனத்துலதான் கிங் ஜேம்ஸ் பைபிள்ல சயின்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இருக்குதுங்க. இந்த வசனம் வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வசனம். கிங் ஜேம்ஸ் பைபிள்ல சயின்ஸ் அப்படின்ற வார்த்தை வந்துட்டு இந்த ஒரே ஒரு வசனத்துலதான் இருக்குது. இங்கேயுமே கர்த்தர் விலகுன்றாரு. எதுல இருந்து விலகுன்றாரு? சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு. ஏற்கனவே நம்ம வாசிச்சோம், 1 தீமோத்தேயுலயும் வாசிச்சோம், 2 தீமோத்தேயுலயும் வாசிச்சோம். சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகு. அது மட்டும் இல்லாம ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்களுக்கும் விலகு. இந்த கொள்கைன்னு வருது இல்லைங்களா, ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற கொள்கை, இங்கதான் சயின்ஸ்ன்ற வார்த்தை இருக்கு. சயின்ஸ்ல 2 சயின்ஸ் இருக்குதுங்க. ஒரு சயின்ஸை நீங்க ப்ரூவ் பண்ணிடலாம், இன்னொரு சயின்ஸ் ப்ரூவ் பண்ண முடியாம வந்துட்டு அது ஏமாத்து வேலையா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பிக் பேங் தியரி, குரங்குல இருந்து வந்துட்டு மனுஷன் வந்துட்டு வந்தான், இந்த டார்வின் தியரி அப்படின்னு சொல்லி வந்துட்டு மக்கள் இன்னைக்கு எவல்யூஷன் அதுன்னு சொல்லி மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. பிள்ளைங்க ஸ்கூல்ல படிக்கிறதே பார்த்தா குரங்குல இருந்து தான் மனுஷன் வந்தான் அப்படின்னு பிள்ளைங்களும் படிச்சுட்டு இருக்கிறாங்க. இதைத்தான் ஞானம் என்று பொய்யாய் பேறு பெற்றிருக்கிற கொள்கையின் விபரீதங்கள். அந்த காலத்திலேயே வந்துட்டு சயின்ஸ்லயும் தப்பான சயின்ஸ் வரும், அதை ப்ரூவ் பண்ண முடியாத சயின்ஸா வந்துட்டு இருக்கும். இதுக்கெல்லாம் நீ விட்டு விலகுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்ப சயின்ஸை தப்பா சொல்லி கொடுத்தாலும் சரி, சீர்கேடான வீண் பேச்சுகளா இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட காரியங்களை விட்டு விலகுன்னு சொல்லி சொல்றாரு. தீத்து 3ஆம் அதிகாரம் 9வது வசனம் படிச்சு பாத்தீங்கன்னா, வாக்குவாதங்களையும் விட்டு விலகுன்னு சொல்லி சொல்றாரு. புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும். வம்ச வரலாறுகளை எங்க சொல்லுவாங்க? கத்தோலிக்க சபையில சொல்லுவாங்க. இந்த போப்புக்கு அடுத்து இந்த போப்பு வந்தாருங்க, இந்த போப்புக்கு அடுத்து இந்த போப்பு வந்தாருங்க, எங்கள்ட்ட ஒரு 1000 வருஷம் போப்புடைய பேர் இருக்கு, அவங்க ஹிஸ்டரி இருக்குது. இந்த வம்ச வரலாறு யாருக்கு தேவை? இந்த மாதிரி வாக்குவாதங்களை விட்டு விலகுன்னு கர்த்தர் சொல்றார். இல்ல புரொட்டஸ்டன்ட் சபையில என்ன சொல்லுவாங்க? இவர் தாங்க இந்த சபையோட ஃபவுண்டரு, இவர் 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாரு, அவருக்கு அடுத்து அவர் பையன் வந்தாரு, அவருக்கு அடுத்து அவர் பையன் வந்தாரு. இந்த வம்ச வரலாறுகள் நமக்கு தேவையே கிடையாது. சத்தியம் கரெக்டா போதிக்கிறியா இல்லையா, அவ்வளவுதான். உபதேசம் கரெக்டா இருக்குதா இல்லையா? உபதேசம் கரெக்டா இருந்தாக்க சந்தோஷம், உபதேசம் கரெக்டா இல்லைனாக்க அவர்களை விட்டு விலகு என்று வேதம் சொல்லி கொடுக்கிறது. இப்ப நமக்கு ஒரு போதகர் ஒருத்தர் தெரியும், அவர் தப்பா போதிக்கிறாரு, நம்ம என்ன செய்யலாம்? வாசிங்க தீத்து 3ஆம் அதிகாரம் 10வது வசனம், டைட்டஸ் 3:10. வேத புரட்டனா இருக்கிற ஒருவனுக்கு நீ 2 ஒரு தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. ஆமென். வேத புரட்டனா ஒரு போதகன் வந்துட்டு இருக்கிறான், தப்பா போதிக்கிறான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு 2 அல்லது 1 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. கள்ள போதகர்களுக்கெல்லாம் 1 தடவை 2 தடவை தான். ஒரு 3rd டைம் கூட பேச சொல்ல. கள்ள போதகர்களா இருந்தா 1 தடவை சொல்லு, 2 தடவை சொல்லு, அவன் கேட்கலன்னா அவர்களை விட்டு விலகுன்றார். பட் அது மட்டும் இல்லாம இந்த சந்ததியை விட்டு விலகு, இந்த மாறுபாடு உள்ள சந்ததியை விட்டு விலகுன்ற வசனத்தை நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்டோம் இல்லைங்களா? இந்த மாறுபாடு உள்ள சந்ததி கடைசி நாட்களிலே எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம தீர்க்கமா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான். கடைசியா ஒரு சில வசனங்களோட நம்ம இப்ப பைபிள் ஸ்டடியை முடிக்க போறோம். இந்த மாறுபாடுள்ள சந்ததி இந்த நாட்களிலே எப்படி இருக்கும்ன்றத ஆவியானவர் தெளிவா எழுதியிருக்கிறாரு. வாசிக்கலாம். 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 5 வரைக்கும். 2 Timothy chapter 3 verses 1 to 5. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஆமென். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. ஏன்னா கடைசி நாட்களிலே கொடிய காலங்கள் இருக்கும். அப்பொழுது வந்துட்டு ஒரு மாறுபாடு உள்ள ஒரு சந்ததி எழும்பும். அவங்க எப்படி இருப்பாங்களாம்? அந்த மனிதர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும். பெரிய லிஸ்ட் நீங்க வாசிக்க கேட்டீங்க. இந்த தற்பிரியம்னா என்னதுங்க? தற்பிரியம்னா வந்துட்டு செல்ஃப் இல்லைங்களா? இப்ப தாமேலே அன்பா இருக்கிறது, இந்த செல்ஃப் லவ் இல்லைங்களா? செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் செல்ஃப் லவ், செல்ஃப் பேஷன், இதான் தற்பிரியம்னு சொல்றாரு. இப்போ ஒருத்தர் தற்பிரியரா இல்லையான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிளா அவங்களுடைய செல்போன் எடுங்க, அதுல போய் கேமராவுக்குள்ளார எத்தனை செல்ஃபி எடுத்திருக்கிறாங்கன்றதை பாருங்க. அதை நீங்க செஞ்சாலும் தப்பு தான். இப்ப யாராவது ஒருத்தர் அதிகமா தன்னைத்தானே செல்ஃபி எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு சொன்னாக்க அவங்க தற்பிரியா தான் இருக்கிறாங்க.
வாட்ஸ்அப்ல அடிக்கடி தன்னுடைய போட்டோவே மாத்திக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தோட போட்டோவை போடுறாங்க. இது தற்பிரியம் தாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் தான் நம்ம வந்துட்டு பேசணும். அப்ப தற்பிரியரா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்றார். தற்பிரியரா எனக்கு இருக்கக்கூடாது, பணப்பிரியரா இருக்கக்கூடாது. அவர்கள் இந்த கடைசி நாட்களிலே வீம்புக்காரரா இருப்பாங்க, அகந்தை உள்ளவர்களா இருப்பாங்க, தூஷிக்கிறவர்களா இருப்பாங்க, தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களா இருப்பாங்க. உடைய தாயும் தகப்பனையும் கனம் பண்ணு என்று வேதம் சொல்கிறது இல்லைங்களா? அது அவங்க அப்பா அம்மா ஒழுங்கா இல்லாட்டியும் அப்பா அம்மா திட்டுறவங்களா இருந்தாலும் கனம் பண்ணி தான் ஆகணும். இத பிள்ளைங்க செஞ்சாக்க நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் வந்துட்டு இருக்கும். நீடித்த நாளா இருப்பா என்கிற அந்த ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு கிடைக்கும். நன்றி அறியாதவர்களா இருப்பாங்க, பரிசுத்தம் இல்லாதவர்களா இருப்பாங்க, சுபாவ அன்பில்லாதவர்களா கடைசி நாட்கள் இருப்பாங்க. இந்த கடைசி நாட்களில் சுபாவ அன்பில்லாதவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இணங்காதவர்களா இருப்பாங்க, அவதூறு செய்கிறவர்களா இருப்பாங்க, இச்சையடக்கம் இல்லாதவர்களா இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு என்கிற கட்டளை இருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட நபர்கள் இருந்தாங்கன்னா முதல்ல அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. யாராவது தற்பெரியர், பணப்பெரியர், வீம்புக்காரர், அகந்தி உள்ளவர்கள், தூஷிக்கிறவங்க, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாதவங்க, பரிசுத்தம் இல்லாதவங்க, சுபாவ அன்பு இல்லாதவங்க, இவங்களெல்லாம் பார்த்தாக்க புத்தி சொல்லுங்க. ஒரு தடவை, 2 தடவை, 3 தடவை புத்தி சொல்லி அவங்க கேட்கலன்னா அவர்களை விட்டு விலகுவது அது நமக்கு நலமா இருக்கும். கடைசியா ஒரு 2 வசனங்களோட நம்ம முடிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 12 வரை. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். ஆமேன். சோ இந்த வசனம் வந்துட்டு 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 10 முதல் 11 வசனங்கள். இப்ப வாசித்த வசனங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன். அப்ப நீங்க நித்திய ஜீவனை விரும்புறீங்களா? நல்ல நாட்களை கர்த்தரோடு கூட வந்துட்டு 1000 வருட சாட்சியில இருக்கணும்னு நீங்க விரும்புறீங்களா? அப்படின்னா பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். அப்ப சமாதானத்தை நீங்க தாங்க தேடணும், அது உங்களை தேடி வராது. உலகம் தர முடியாத சமாதானத்தை நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொன்னார். அந்த சமாதானம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வராது. நீங்க தான் சமாதானத்தை தேடணும், அதை பின்தொடரணும். இந்த வசனம் சங்கீதத்திலையும் இருக்குது, இதே மாதிரிதான் எழுதப்பட்டிருக்கும். சமாதானத்தை நாம தான் தேடி போகணும். அதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து அதுக்கு பின்னாடி சமாதானத்தை தேடுங்க, அது உங்களுக்கு நிச்சயமா வந்துட்டு கிடைக்கும். அப்ப அதனாலதான் பேதுரு வந்துட்டு 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11 முதல் 12 வசனங்கள் வாசிக்கும் பொழுது நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி என்று எழுதியிருக்கிறது. மாம்ச இச்சைகள் நிச்சயமா எல்லாருக்கும் ஒரு டெம்டேஷன் இருக்கும், ஆனாலும் அதை விட்டு விலகணும். அப்ப நம்ம விலகும் பொழுது அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றை நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்துவார்கள். உங்களை வந்துட்டு சுத்தி பார்க்கிற 4 சாட்சிகள் வந்துட்டு ஓகே இவங்கெல்லாம் வந்துட்டு மாறின மாதிரி நம்மளும் மாறணும், அவங்களும் பைபிள் படிப்பாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, அவர்களும் ரட்சிக்கப்படுவதற்கு உங்களுடைய சாட்சி ஏதுவா இருக்கும். அப்படின்னா நம்ம விலகுவது வந்துட்டு மற்றவர்களுக்கு சாட்சியா இருக்கும். அப்ப கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னாக்க எல்லா அநியாயத்தையும் நான் விட்டு விலகிட்டேனா? நான் அநியாயத்தை விட்டு விலகுனா மட்டும்தான் பரிசுத்தமாவே வந்துட்டு மாற முடியும். அநியாயத்துல இருந்தோம்னா பரிசுத்தமா வந்துட்டு மாற முடியாது. அப்ப எல்லாத்தையும் சுத்திகரிச்சுக்கிட்டா மட்டும்தான், மனம் திரும்புதல் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நம்ம விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலையும் அன்புலையும் வந்துட்டு ஆவியின் கனியிலே வளர முடியும். அப்ப அடிப்படையானது வந்துட்டு மனம் திரும்புதல். அதனாலதான் கர்த்தர் வந்துட்டு இந்த வசனத்துல சொல்றாரு, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகு கடவன் என்பது அதற்கு முத்திரையா இருக்கிறது. இப்ப தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் என்பது போடப்பட்டிருக்கிற அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்து ஒருவரை அல்லாமல் வேறே அஸ்திபாரம் கிடையாது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனே கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷன் கர்த்தர் சொல்றாரு. அந்த கண்மலை இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். அப்படின்னா அநியாயம் எதுவா இருந்தாலும் அதை விட்டு விலகணும். பர்சனல் அநியாயமா இருந்தா நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணணும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்யட்டும்னு கர்த்தர் சொல்லிட்டார். நாம நீதி உள்ள பிள்ளைகளா இருந்தாக்க இன்னும் அதிகமா நீதி உள்ள பிள்ளைகளா இருக்கணும், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தருடைய வருகைக்கு நாட்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. அப்ப அதிகமா பரிசுத்தமா இருந்தா மட்டும்தான் கர்த்தர் முன்னாடி நிக்க முடியும். உங்களை அழைத்த இயேசு கிறிஸ்து பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராய் இருக்க முடியும்னு வேதம் சொல்லி கொடுக்கிறது. இந்த பரிசுத்தம் எப்படி வரும்? தெய்வ பயம் இருந்தாக்க பூரணமா பரிசுத்தம் கிடைக்கும். அதற்கு முதல்ல இந்த மாறுபாடுள்ள சந்ததியை விட்டு நம்ம விலகணும்.
அப்ப யாராவது கள்ள சகோதரர்கள் இருக்கிறாங்க, யாராவது ஒழுங்கற்று நடக்கிற சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்லி சொன்னாங்கன்னா அவர்களை விட்டு விலகணும். வேத புரட்டர்கள் இருந்தா அவர்களை விட்டு விலகணும். விக்கிரக ஆராதனை இருந்தா அதை விட்டு நாம் விலக வேண்டும். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. சீர்கேடான வீண் பேச்சுகள் பேசுகிறவர்களா இருந்தா அதை விட்டு நாம் விலக வேண்டும். வாக்குவாதங்கள், தர்க்கங்களை குறித்து இந்த மாதிரி காரியங்கள் இருந்தா அதை விட்டு நாம் விலக வேண்டும். இந்த மாறுபாடுள்ள சந்ததிக்கு 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்டே வாசிச்சோம். இது எதுவா இருந்தாலும் நம்ம விலகி, பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரும் பொழுது சமாதானத்தின் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை பரிசுத்தமாக்குவார். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒரு ஜெபத்தோட இந்த ஒரு பைபிள் ஸ்டடியை நிறைவு செய்யலாம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் அப்பா தந்தையே, உம்மை போற்றுகிறேன், உம்மை புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்கி உம்மை ஆராதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி செலுத்துகிறேன், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, எங்கள் கர்த்தராகிய இயேசுவே, நீர் நல்லவர், வல்லவர், பரிசுத்தர், தூயவர், நீர் இரக்கமுள்ளவர், நீர் சாந்தமுள்ளவர், நீர் நீதி உள்ளவர், துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் என்றென்றும் உடையதே. ஏசப்பா ஆண்டவரே, கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் எல்லோரும் ஏசப்பா ஆண்டவரே நம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுத்த பிள்ளைகளா இருக்கிறோம். வெளியில வந்துட்டு மற்றவர்களால் கிறிஸ்தவர்கள் என்று நாங்கள் அழைக்கப்படுகிற பிள்ளைகளா இருக்கிறோம். ஏசப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே எங்களை எல்லா அநியாயத்துக்கும் விலக்கி பாதுகாக்கிற அந்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உண்மையில் கட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கிறோம். ஏசப்பா, போடப்பட்டு இருக்கிற அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே அஸ்திவாரம் தான் எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. சபைக்கு மூளைக்கல்லாக இயேசு கிறிஸ்துவ நீரே இருக்கிறீர், சபைக்கு தலைவராக நீரே இருக்கிறீர். ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு தொடர்ந்து ஞானத்தை கொடுங்க. உடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பது மட்டும் இல்லாம அதன்படி நாங்கள் வந்துட்டு செய்கிற பிள்ளைகளா, கண்மலையின் மேல் எங்களுடைய வீடுகளை கட்டுகிற பிள்ளைகளா இருப்பதற்கு கிருபையை கொடுங்கப்பா. நீரே அந்த கண்மலையா இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து வந்துட்டு பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ்வதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. இன்னும் ஏதாகிலும் பாவங்களை நாங்கள் அறிக்கை பண்ணாம இருந்தா எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து அவைகளை விட்டு விடுவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. எல்லா அநியாயத்தையும் நீக்கி எங்களை நீர்தாமே சுத்திகரிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். நாங்கள் இன்னும் நீதியில வளருவதற்கு, பரிசுத்தத்துல வளருவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. குறிப்பா சர்வாயுத வர்க்கம் தரித்த பிள்ளைகளா வந்துட்டு சத்தியம் என்னும் கச்சையோடு, நீதி என்னும் மார்க்க வசத்தோடு, சமாதானத்தின் சுவிசேஷத்துக்குரிய ஆயத்தம் என்கிற பாதரட்சையோடு, இரட்சணை என்னும் தலை சீராவோடு, விசுவாசம் என்னும் கேடகத்தோடு, ஆவியின் பட்டயமாகிய தேவ வசனத்தோடு எப்பொழுதும் ஆவியிலே ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளா, நாங்கள் சர்வாயுத வர்க்கத்தை பிடித்த பிள்ளைகளா வந்துட்டு பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்கிற பிள்ளைகளா வந்துட்டு பிசாச வந்துட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முறியடிக்கிற பிள்ளைகளா, அவனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிற பிள்ளைகளா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அதற்காக எங்கள் எல்லோருமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, நாங்கள் தொடர்ந்து தெய்வ பயத்தோடு நடந்து நாங்கள் பரிசுத்தமா இருப்பதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. உடைய வருகையின் போது நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்னாடி நிற்பதற்கு தகுதி உள்ளவர்களா எங்களை மாத்துங்க. உடைய வருகைக்கு முன்னாடி ஆண்டவரே, வரப்போகிற அழிவுக்கு உடைய பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற உடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லோருமே ஆண்டவரே உலகம் முழுவதும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட எல்லோரையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். எங்களை தொடர்ந்து வழி நடத்துங்க. ஏசப்பா, இன்னும் அதிகமா உடைய வசனங்களை எல்லோருக்கும் பிரசங்கம் பண்ணுவதற்கு சீஷர்களை அதிகமா எழுப்புங்க. இன்னும் ஏசப்பா அதிகமா போதிக்கிற மூப்பர்களை வந்துட்டு எல்லா பட்டணங்களையும் நீர் எழுப்ப வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே, உடைய வருகைக்கு முன்னாடி ஆண்டவரை எல்லோரையும் நாங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. துதி கன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களை என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். தேங்க் யூ. பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் பிரதர். பேசுறேன் பிரதர், திருவண்ணாமலை. பிரதர் சொல்லுங்க பிரதர். 2 நாளா பாடி பெயின் ஆகுது பிரதர், ஜாயின் வலிக்குது. ஓகே. பிபி 2 மணி நேரமா பிபி அதிகமாயிட்டு இருக்கு பிரதர். ஓகே. ஓகே பிரதர். பிபி ஜாயிண்ட் பெயின் இல்லைங்களா? இன்னும் உங்களுக்கு பிபி குணமாகலைங்களா? பிபி சரியாச்சு பிரதர். அந்த வீட்டு கதவுல இருக்கிற அந்த இதெல்லாம் படத்தெல்லாம் எடுக்கிறேன்னு சொன்னீங்களே, எடுத்துட்டீங்களா? ஒண்ணு எடுக்கல பிரதர், அது மட்டும் எடுக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப நீங்க டிலே பண்ணாக்க கர்த்தரும் வந்துட்டு சுகத்தை டிலே பண்ணுவாரு. ஏன்னா நமக்கு தப்புன்னு தெரியுது இல்லைங்களா? தப்புன்னு தெரிஞ்சுமே நம்ம அதை வந்துட்டு டிலே பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த காரியத்தை வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு. எதெல்லாம் கர்த்தருக்கு பிடிக்கலையோ, கர்த்தருக்கு பிடிக்காத காரியத்தை வெறுக்கிறதுக்கு பழகணும். அதை சீ என்று அழைத்து அதை தூக்கி போடுன்னு சொல்லி கர்த்தர் சொல்றாரு. அப்படின்னாக்க
சிலைகளுக்குரிய காரியத்துல கர்த்தர் எதெல்லாம் வெறுக்கிறாரோ நாமளும் வெறுத்து அதை சீப்போன்னு சொல்லி தூக்கி போடணும். அதை இவ்வளவு நாள் டிலே பண்றது கர்த்தர் நல்லவர். நம்ம மனம் திரும்பினா உடனே சுகத்தை கொடுப்பாரு. மனம் திரும்பலன்னா அது வந்துட்டு இன்னும் இழுத்துக்கிட்டே வந்துட்டு போகும். அதனால உங்க கையில தான் இருக்குது. அது மட்டும் இல்ல, வேற ஏதாவது காரியம் கூட கர்த்தர் வெளிப்படுத்தி இருப்பாரு உங்களுக்கு. அவர் எந்தெந்த காரியத்தெல்லாம் விட்டு விலகுன்னு சொல்றாரு அதை விட்டு விலகி வந்துருங்க. ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, சகோதரன் மரிய சூசைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. சகோதரனுக்கு இருக்கிற அந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாம் நீங்க சுகமாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அவருக்கு இருக்கிற அந்த பிபி காரியங்கள் ஆண்டவரே, சுகர் காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க சுகமாக்குங்கப்பா. அவர் மனம் திரும்புதலுக்கு டைம் எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு, காலம் தாழ்த்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த வீட்டுல இருக்கிற அந்த சிலையை தூக்கி போடுறதுக்கு நீங்க இரக்கம் பாராட்டுங்கப்பா. அதற்கு தேவையான விசுவாசத்தை அவருக்கு வந்துட்டு கொடுங்க. அதற்கு தேவையான மனம் திரும்புதலை வந்துட்டு அவருக்கு கொடுங்க ஆண்டவரே. இதற்கு தடையா இருக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக்குகிறேன். சகோதரனை மனம் திரும்ப விடாம, மனம் திரும்பலுக்குரிய கிரியைகளை நடப்பிக்க விடாம தடுக்கிற எல்லா அசுத்தாவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து நிர்மூலமாக்குகிறேன். ஏசப்பாண்டவரே, சகோதரன் நல்லா மனம் திரும்பி ஆண்டவரை சீக்கிரமா நமக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஆண்டவரை தொடர்ந்து அவரை வழிநடத்துக்கு உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு இரக்கம் பாராட்டுங்க. அவருடைய உடல்ல இருக்கிற எல்லா பிளட் ப்ரெஷரையும் ஆண்டவரே, அதே போல வந்துட்டு அதிகமான பிளட் ப்ரெஷரையும் அதிகமான இந்த ஜாயிண்ட் பெயின் எல்லாவற்றையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால சகோதரன் மரிய சூசியோட உடலை விட்டு வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரன் மரிய சூசியோட வந்துட்டு சரீரத்துல இருக்கிற எல்லா ஜாயிண்ட் பெயினையும் வந்துட்டு அதே போல அதிகமான பிளட் ப்ரெஷரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால சகோதரனை ஆசீர்வதிக்கிறேன். நீங்க சகோதரனுக்கு இரக்கம் பாராட்டுங்க. சீக்கிரமா அவர் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுப்பதற்கு கிருபை பாராட்டுங்க. அதற்காக சகோதரனை இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். துதிகான மகிமை எல்லாம் இயேசுவை ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட் பிரதர். பிரைஸ் லார்ட் சிஸ்டர். பிரதர், எனக்கு இந்த கீமோ 8 மருந்து சொல்லியிருந்தாங்க பிரதர். ஆனா ஏசப்பா எனக்கு 6 மருந்தோட போதுன்னு சொல்லிட்டாரு பிரதர். சந்தோஷம், ஏசப்பாவுக்கு நன்றி. என்னன்னா, எனக்கு நான் வெளியில எங்க சிஸ்டர்கிட்ட பிரதர்கிட்ட சொல்றதுன்ட்டு நான் சொல்லாதவே இருந்தேன். இந்த கீமோ மருந்து போடும்போது முட்டியில இருந்து இடுப்பு வரைக்குமே ஃபுல்லாவே பட்டாசு, ஃபுல்லாவே ஒரு அப்படியே சொறி மாரி வந்துருந்துச்சு பாரு. சொறி ஊர்னுச்சுன்னா ரத்தம் வர அளவுக்கு சொரிஞ்சுனே இருப்பேன் பிரதர். என்னால தாங்காது. ஆனா ஏசப்பா அதுல இருந்து எனக்கு பரிபூர்ணமா விடுதலை கொடுத்தாரு பிரதர். ஒண்ணுமே இல்லாத ஆயிடுச்சு, ஒரு இது கூட இல்லாத, அரிப்பு இல்லாத ஆயிடுச்சு பிரதர். ஏசப்பாக்கு நன்றி சொல்றேன். ஆனா இப்ப இந்த வாரத்துல எனக்கு மருந்து போட 2ஆம் தேதி வர சொல்லியிருக்காங்க பிரதர். கீமோ இன்னும் 2 மருந்து இருக்குதுமா, 6 மருந்தோட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிரதர். எனக்கு அப்பா இதுல இருந்து எனக்கு பரிபூர்ணமா எனக்கு விடுதலை கொடுக்கணும். கேன்சரே இல்லைன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுத்துரும். பரிபூர்ணமா எனக்கு என் சரீரத்துல சுகம் கொடுத்துருக்கான்னு நான் நம்பிக்கையோட அவர் சமூகத்துல உட்காந்து கேட்டுக்கிறேன் பிரதர். நம்ம ஜெபிக்கலாம் சிஸ்டர், சரிங்களா? கம்ப்ளீட்டா வந்துட்டு அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல வந்துட்டு கேன்சர் இல்லைன்ற மாதிரி ரிப்போர்ட் வரணும். அதுபோல இப்ப சரீரத்துல ஏதாவது பலகீனங்கள் இருந்தாலும் வந்துட்டு அதையும் வந்துட்டு கர்த்தர் குணமாகணும். நம்ம ஜெபிக்கலாம். இந்த தொண்டை புண்ணும் எல்லாமே எனக்கு எல்லாம் பரிபூர்ணமா குணமாயிடுச்சு. இந்த சாப்பிட மட்டும் அந்த தொண்டை இன்னும் அந்த வலி மட்டும் போகல பிரதர். ஓகே ஓகே, நம்ம ஜெபிக்கலாம் சார். அதுக்கு நம்ம ஜெபிக்கலாம். இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே சகோதரி மகாதேவிக்காக மன்றாடுகிற ஆண்டவரே, அவங்களுக்கு ஆண்டவரே அதிகமான கீமோ தேவையில்லை ஆண்டவரே, 6ஓட முடிச்சுக்கலாம்னு சொல்லி டாக்டர் வந்துட்டு நல்ல செய்தி சொன்னதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே, அவங்களுடைய சரீரத்துல இருந்த அந்த அரிப்பு, சொறி, அந்த வியாதிகளெல்லாம் நீங்க சுகமாக்குனதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா இந்நாள் மட்டும் அவங்களை பாதுகாக்கிற கிருபைக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். நமக்கு நன்றி செலுத்துகிறேன். நம்மளுடைய த்ரோட்ல இருக்கிற அந்த புண்ணு, அந்த எரிச்சல், அந்த வலி, அந்த வேதனைகள் இவை எல்லாவற்றையும் எடுத்து போட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். அவங்க தன்னுடைய நாவுனால வந்துட்டு தன்னுடைய ஆண்டவரே தொண்டையினால செய்த எல்லா பாவங்களையும் மன்னிங்கப்பா. பேசிய வீண் வார்த்தைகள் எல்லாத்தையும் வந்துட்டு தயவா இந்த வழியில மன்னிக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன். கெட்ட வார்த்தைகளா இருக்கட்டும், பொய்யா இருக்கட்டும், வந்துட்டு வீண் வார்த்தைகளா இருக்கட்டும், எல்லாத்தையும் தயவா இந்த வழியில மன்னித்து அவங்களுடைய த்ரோட்ல வந்துட்டு அந்த புண்ணை வந்துட்டு நீர் இப்பொழுதே ஆற செய்ய வேண்டுமாறு
கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரை, நீர் காயம் கட்ட தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரை. அவனுடைய இருதயத்திலையும் அவங்க த்ரோட்லயும் இருக்கிற எல்லா வலிகளையும் நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே. சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீங்க எடுத்து போடுங்கப்பா. அதற்கு தடையா இருக்கிற அவங்களுடைய பாவங்களை மன்னிங்க ஏசப்பா. அவங்க தெரியாம அறியாத நாட்களிலே வந்துட்டு பாவங்கள் செஞ்சிருக்கிறாங்க. அதை தயவாய் மன்னித்து அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்கப்பா. இந்த வழியில சகோதரிக்கு இருக்கிற எல்லா த்ரோட் பெயினையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். என்னுடைய சகோதரி மகாதேவுக்கு இருக்கிற எல்லா த்ரோட் பெயினையும், த்ரோட்ல இருக்கிற எல்லா பலவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளை எடுக்கிறேன். சகோதரிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால த்ரோட் பெயின்ல இருந்து விடுதலையை கட்டளை எடுக்கிறேன். தொண்டையில் இருக்கிற எல்லா வலிகள்ல இருந்து, எல்லா பலவீனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால இப்பொழுது முழு விடுதலை கட்டளை எடுக்கிறேன். அவங்க நல்லா சாப்பிடுறதுக்கு நீங்க கிருபையை கொடுங்க ஆண்டவரே. அவங்க நல்லா வந்துட்டு ஆண்டவரே திடனா இருப்பதற்கு, ஆவி ஆத்மா சரீரத்துல பலனோடு திடனோடு இருப்பதற்கு அவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். துதிகன மகிமை எல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise God, sister. பிரதர் ரொம்ப நன்றி. பிரதர் நாங்க கீழப்புலியூர்ல இருந்து பேசுறேங்க பிரதர். சொல்லுங்க சிஸ்டர். எனக்கு வந்து ஒரு 10-15 வருஷமாவே இந்த கால்ல வந்து ரொம்ப அரிப்பா இருக்குதுங்க பிரதர். என்னால அரிப்பு தாங்க முடியல. ஆனா வந்து மேல ஃபுல்லா இல்ல, அந்த கால்ல மட்டும் அந்த கொலுசு போடுற இடத்துல மட்டும் இருக்குதுங்க பிரதர். சொரிஞ்சா ரத்தம் வருதுங்க பிரதர். என்னால ஒரு நாள் கூட சொரியாதே இருக்க முடியல பிரதர். ரொம்ப என்னால வெளிய போக முடியல. ரொம்ப கஷ்டமா இருக்குது. எனக்கு ரொம்ப அவமானமாவும் இருக்குது பிரதர். ஒவ்வொரு நாளும் ஏன் நம்மளுக்கு இப்படி இருக்குதுன்னு ரொம்ப நானு கஷ்டமா இருக்குதுங்க பிரதர். ஓகே. நீங்க உபாகமம் 28 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த சொறி இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் அங்க வந்துட்டு காரணங்கள் எழுதியிருக்கு. என்னுடைய கட்டளைகளுக்கு நீ கடைபிடிச்சாக்க உனக்கு ஆசீர்வாதமா இருப்பேன்னு கர்த்தர் சொல்லாரு. என்னுடைய கட்டளைகளை நீ கடைபிடிக்கலைன்னா உனக்கு சொறி வரும், அரிப்பு வியாதி வரும். அதெல்லாம் வந்துட்டு கர்த்தர் அங்க எழுதி வச்சிருக்கிறாரு. அதை யோசிச்சு பாருங்க. ஏதாவது பழைய வாழ்க்கையில கர்த்தர் அறியாத நாட்கள்ல வந்துட்டு இப்ப நமக்கு கொஞ்ச காலமா சத்தியம் தெரியுது. பட் சத்தியம் தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது வந்துட்டு நம்ம தப்பு பண்ணியிருக்கிறோம்ன்றதை யோசிச்சு பார்த்து நீங்க மனதிரும்புங்க. கர்த்தர் நல்லவர், மன்னிச்சிருவாரு. இப்ப நம்ம ஜெபிக்கலாம், இயேசுவா ஹீல் பண்ணுவாரு. இயேசுவே ஆண்டவரே, சகோதரி சொன்ன ஆண்டவரே, அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் நீங்க கேட்டிருக்கிறீங்க. இயேசுப்பா ஆண்டவரே, அவங்களுக்கு 10-15 வருஷமா காலில் இருக்கிற அந்த கொலுசு போடுற இடத்துல இருக்கிற அந்த அரிப்பு வியாதியை நீர் சுகமாக்க வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிற ஆண்டவரே. அவங்களுக்கு சொரிஞ்சாக்க ரத்தம் வர அளவுக்கு அவங்களுக்கு வந்துட்டு பெயின்ஃபுல்லா இருக்குது. அதனால இயேசுப்பா நீர் நல்லவர், நீர் நீதி உள்ளவர் ஆண்டவரே. நீதியா தான் இதை அனுமதிச்சிருக்கிறீங்க. உபாகமம் 28 வந்துட்டு நீங்க சொல்லி இருக்கிறது போல வந்துட்டு ஏசப்பா பாவங்கள் இருக்கும் பொழுது அதை கண்டிப்பேன், அதை நான் தண்டிப்பேன் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. நீங்க நீதி உள்ளவரா இருந்த சகோதரியை வந்துட்டு சிக்ஷிக்கிறீங்க ஏசப்பா. ஆனாலும் உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சகோதரியை வந்துட்டு நீங்க ஆசீர்வதிங்க. சகோதரிக்கு வந்துட்டு நீங்க இரக்கம் பாராட்ட வேண்டுமாறு கெஞ்சி மன்றாடுகிறேன் ஆண்டவரே. ஏசப்பா, அவங்க தொடர்ந்து மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்வதற்கு இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அவங்க மனம் திரும்பி எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்து உங்கள்கிட்ட வந்துட்டு முழு சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை கொடுங்க. சகோதரியினுடைய காலில் இருக்கிற எல்லா அரிப்பு வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரியினுடைய காலில் இருக்கிற எல்லா அரிப்பு வியாதிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியே போயிட்டு கட்டளையிடுகிறேன். சகோதரியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. நீங்க அவங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. அவங்களுக்கு எல்லா அரிப்பு வியாதியிலிருந்து முழு விடுதலையா இப்பொழுதே கட்டளையிடுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால சகோதரிக்கு அரிப்பு வியாதியிலிருந்து முழு விடுதலை கட்டளையிடுகிறேன். நீங்க சகோதரியோட கூட இருங்க. உங்க வசனத்தை வாசிக்கிறதுக்கும் அதை விசுவாசிக்கிறதுக்கும் கிருபையை கொடுங்கப்பா. துதிகன மகிமையெல்லாம் இயேசுவே ஒருவருக்கே உண்டாவதாக. இந்த ஜெபங்களினுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்த நாமத்தினால் ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise Lord, sister. Praise Lord, brothers and sisters. Thank you.